नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं भगवतीं व्यासं ततो जयमुदीरयेत्। ॐ आनो भद्राः कृतवो इन्दु विश्वतः। அம்பாள் அனுகிரகத்தினால நாட்களில் ரொம்ப சிறந்ததாகவும் நிறைய புண்ணியத்தையும் கொடுக்கக்கூடியதான உத்தமமான நாள் இன்னைக்கு. அம்பாளுக்கு நம்ம மேலே எவ்வளவு பிரியங்கிறது இந்த ஒவ்வொரு நாட்கள் நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உட்கார்ந்து பூஜை பண்ணுற நேரத்தில் தான் அந்த சுகத்தை தெரிஞ்சுக்க முடிகிறது. சதுர்தசி என்றதான திதி, இதற்கு அடுத்ததாக பௌர்ணமி, சைத்திர மாசம். இந்த மாசத்துல சித்ரா பௌர்ணமி என்றதான பேர்ல ரொம்ப சிறப்பாகவும் நிறைய புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதான புண்ணிய நாள். சித்ரா நட்சத்திரம் காலையில அச நட்சத்திரம், கணபதியும் பராசக்தியும் சேர்ந்து இருக்கக்கூடியதான நாள். இந்த உத்தமமான புண்ணிய நாட்கள்ல இந்த சுப முகூர்த்தத்துல நமக்கெல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து லலிதா சஹஸ்ரநாமம் சொல்ல முடிஞ்சது அப்படின்னா அம்பாளினுடைய கருணை இருக்கிறதுனால மட்டுமே நடக்கிற ஒரு விஷயம் இது. பகவானுக்கு பிரீதி இருக்கிற நாளைக்கு தான் அவர்களுடைய பக்தர்கள், பகவானுக்கு எந்த அளவுக்கு பக்தர்கள விருப்பம் இருக்குங்கிறத இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க முடியாது. ஆகையினால இந்த உத்தம புண்ணிய நாள் இன்னைக்கு ப்ரஹஸ்பதியினுடைய குரு கீதை என்றதான கீதையை நாம் கற்றுக்க போகிறோம். வாழ்க்கையில் நமக்கு என்னெல்லாமோ தெரிஞ்சுக்கலாம். ஞானம் பக்தி என்றதான இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எத்தனையோ ஜென்மாக்கள்ல செஞ்ச பாப புண்ணியத்தினுடைய பலன் ஒவ்வொரு ஜென்மங்களாக நமக்கு மாறி மாறி வந்துட்டு இருக்கிறது. அதுலேயும் சிறப்பான மனித ஜென்மாவிலையும் பிராமணத்துவம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியதான ஒரு ஜென்மா. பிராமணன் என்று சொல்ல நான் விரும்பலை. பிராமணன் என்றால் ஏகப்பட்டதான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதான் பிராமணன்னு சொல்லிக்க முடியும். ஆனா பகவத் பக்தன்னு சொல்லிக்கிறதுக்கு சிம்பிள் குவாலிஃபிகேஷன் போரும் பக்தி, வேற ஒன்றும் தேவையில்லை. மற்ற குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருந்தாதான் சில பொசிஷன்ல உட்கார முடியும், பேச முடியும். எல்லாம் ஒரு ஆஃபீஸ் பியூன்னு எல்லா வேலையும் பண்ணுவார், ஒரு குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. ஒரு ஆஃபீஸ மேனேஜருக்கு சர்டன் குவாலிஃபிகேஷன்ஸ் தேவை, என்னெல்லாமோ தேவை. அது இல்லாமல் அந்த பொசிஷன்ல உட்கார முடியாது. அத மாதிரியே ரொம்ப சிறிதான வாழ்க்கை, அதுதான் பக்தி. பக்தி கிடைப்பது உத்தமமான அழகான பக்தி கிடைக்க வேண்டும். நிறைய ஜனங்களுக்கு வாழ்க்கையில ராஜச பக்தி தான் கிடைக்கும். முதல்ல ராஜச பக்தியில சிறப்பாக வாழ்ந்து அவர்கள் சாத்விக பக்திங்கிறதான பக்தியில போக வேண்டும். மோஸ்ட் ஆஃப் த கேஸும் ராஜச பக்தியில் டைரக்டா டைவ் பண்ணி கீழே தாமச பக்திக்கு வந்துடுவார். தாமச பக்தியில திருப்பியும் ராஜச பக்தி இல்லைன்னா சாத்விக பக்தி ஏறது ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு சின்ன கிணத்துல யாராவது விழுந்தாளானா கையை கொடுத்து எடுக்கலாம். ஒரு கயிறை போட்டு சின்ன கயிறை போட்டாவது இருக்கலாம். அதில் பாதாளம் போல் இருக்கிறதான ஒரு கிணத்துல வந்துட்டு என்ன கைப்பிடிச்சு தூக்கினா பிரம்மாவே தான் வரணும், வேற யாராலும் தூக்கி விட முடியாது. அத மாதிரி மனித ஜென்மா பாவ செயலினால அதில் பாதாளத்துல போய் விழுந்து விடுறார். அதன் பிறகு என்ன பகவான் காப்பாத்தரலே பகவானுக்கு அதிலே விழுமோ சந்தேகம் தான். நாம் கீழே விழாம பார்த்துக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அது நம்ம கையில் தான் இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். இந்திரன் சர்வ சம்பத்துக்கும் சுகத்துக்கும் அதிபதி. இந்திரனை விட சுகம் அனுபவிக்கிறவா யாருமே கிடையாது. ஒரு பகவான்கள் கூட அந்த அளவுக்கு இந்திரன் அளவுக்கு சுகம் அனுபவிக்கிறவா கிடையாது. சுகலோலுபாக, சுகம் என்பதற்கு அர்த்தமே இந்திரன் தான். இந்திரன் மனோரூபமாக ஒவ்வொரு மனித ராசியினுடைய வாழ்க்கையிலே இருக்கார். மனசிந்திரன்னு சொல்ல விரும்புறேன் நான். ஆனா மனசை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான அதிபதிக்கு இந்திரன் பேரு. நமக்கு கட்டுப்படுத்த முடியாத ஒரு பொருள் என்ன உலகத்துல? நம்ம மனசை கட்டுப்படுத்தி விட்டானால் உலகம் நம் கைக்குள்ள. அத மாதிரிதான் இந்திரன். இந்திரனுக்கு யார் உபதேசம் கொடுத்தாலும் 24 hours அவர் சுபாவம் சேஞ்ச் ஆயிடும். And he will never discuss with any of his subordinates. 8 பேர் இருக்க அவளை சேர்ந்த அஷ்டதிக் பாலகர்கள்
சாதாரணமா எல்லார்ட்டையும் சொல்லித்தான் ஒரு டிசிஷன் எடுக்கணும். அது எடுக்க மாட்டார். இந்திரன் வந்து தேவலோகத்துல ராஜா என்கிறதான ஒரு முறையில சடனா ஒரு டிசிஷன் எடுத்துடுவார். இந்திரன் என்ன பண்றார்? மதோன்மத்தனாக அப்படின்னு சொல்றது. மதி என்றால் புத்தி. மதிக்கு மந்தம் தட்டி விட்டு கொடுத்துனா புத்தி வளராது. அந்த புத்தியினால பாப செயல்கள் செய்யறதுக்கு உள்ளதான வாய்ப்பு ஏற்படும். ரம்பை என்றதான நர்த்தகியோட சேர்ந்து கொஞ்சம் சபரிவாரங்களை எல்லாம் சேர்த்துட்டு விஜன பிரதேசமான இடங்கள்ல இந்திரன் போய் சுகமாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார். அந்நேரத்துல துர்வாசஸ் மகர்ஷி, சிவதுல்யகா துர்வாசா, சிவாம்சம் தான் துர்வாச மகர்ஷியே. ஆனா சிவருக்கும் துர்வாசாவுக்கும் 360 டிகிரி ஆப்போசிட். இவர் கோபத்தினாலே உருவாக்கினவர், கோபத்துக்கே அதிபதி. சிவம் வந்து கோபமே படாதவர், எப்பவுமே கண்ணம் மூடியில் தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறவர். எவ்வளவு பொறுமையாக அவர் வந்து மகாவிஷ்ணு லட்சுமியை கூப்பிடுறத விட பவ்யமா இருக்குமா உமா என்று கூப்பிடுறது பரமேஸ்வர் தேவியிடம். திரும்பி தேவியை பார்த்து தானாம் பேசுவார். அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசக்கூடியவர் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரன் அவருடைய அம்சத்துல வந்தவர் துர்வாசஸ் மகர்ஷி. திருமூர்த்திகளுக்கு சமமானவர். இப்பேற்பட்டதா துர்வாச மகர்ஷிக்கு 1,00,000 சிஷ்யகோடிகள். 1,00,000 சிஷ்யகோடிகள். இந்த அத்தனை சிஷ்யகோடிகளையுமா சேர்ந்து துர்வாசஸ் மகர்ஷி வைகுண்டத்துல போய் மகாவிஷ்ணு தரிசனம் பண்ணி கைலாசத்துக்கு வந்துட்டு இருக்கார். கைலாசத்துக்கு வர வழியில இந்திரனுடைய இந்த விஜன பிரதேசத்துல போகிறார். விஜனகா என்றால் யாரும் நடமாடம் இல்லாத ஒரு இடம் அர்த்தம். கைலாசத்துல மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் அப்படிதான் இருக்கு பாக்குறதுக்கு போறப்போ. அப்பேற்பட்டதான விஜன காரணத்துக்குள்ள இந்திரனை பார்க்கறதுக்கு வாய்ப்பு ஏற்படுறது. இந்திரன் வந்து மகாத்மாவாச்சே, நம்ம துர்வாசஸ் மகர்ஷி திரிமூர்த்திகளுக்கு சமம் அல்லவா, அவரை போய் நமஸ்காரம் செய்யறோம் அப்படின்னு வந்து துர்வாசஸ் மகர்ஷிக்கு நமஸ்காரத்தை சொல்லுகிறார். இந்திரா வாழ்க, உன்னோட தொண்டு ரொம்ப பிரியமாகிவிட்டது எனக்கு. மகாவிஷ்ணுவனால சமர்ப்பிக்கப்பட்டது, மகாவிஷ்ணுவுக்கு கொடுக்கப்பட்டது, மகாவிஷ்ணுவனுடைய பொருள் என்றதான பேரெல்லாம் அம்பாள் போட்டு கொண்டிருக்கக்கூடியதான மந்தார மாலை, மந்தார புஷ்ப மாலைக்கு மகத்துவம் இருக்கு. இது வைஷ்ணவ தத்துவங்கள்ல விஷ்ணு பக்தர்கள் பாகவதம் எழுதுற நேரத்துல எல்லாம் விஷ்ணு தான் இதை பண்ணார் அப்படின்னு எழுதுவார்கள். மற்ற சக்தத்திலேயோ இல்லை தேவி பக்தர்களோ கதை எழுதுற நேரத்துல தேவிக்கு கொடுத்தால் என்று சொல்லுவார்கள். யாராலும் பரவாயில்லை, சிவம் விஷ்ணு கிருஷ்ணன் தேவி எல்லாருமே ஒண்ணு. நம்ம உடம்புக்குள்ள அத்தனை பேர் இருக்காங்கிறத வந்து இப்ப நம் கீதையில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்படி துர்வாசஸ் மகர்ஷி இந்திரனுக்கு வந்து மந்தார புஷ்ப மாலையை கையில கொடுக்கிறார். இதை வச்சுக்கோப்பா பகவத் பிரசாதம். பகவத் பிரசாதம் கிடைச்சா நாம் என்ன பண்ண வேண்டும்? முதல்ல நாம் அருந்த வேண்டும். அதன் பிறகுதான் நம்மளுடைய சகபாடிகளுக்கெல்லாம் கொடுக்கணும், அல்லது நம்மளுடைய பந்து மித்திராதிகளுக்கெல்லாம் கொடுக்கணும். எத்தனை பேரைய பூஜை பண்ணினாலும் ஒரு காரியம் நீங்க நோட் பண்ணிருப்பேன், முதல்ல பூஜை பண்ணி முடித்தவர் தான் பிரசாதத்தை சாப்பிடுவார். அதன் பிறகுதான் மற்றவாளுக்கு கொடுக்கிற வழக்கம். காரணம் என்ன என்றால், முதல்ல பிரசாதம்னு வந்ததுமே அடுத்த செகண்ட் நாம் அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருந்திருக்கணும், நம்ம எடுத்துக்கணும் நமக்குள்ள. அதன் பிறகுதான் மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது நியமம், ரூல். பிகாஸ் இந்த பிரசாதத்தை வந்து அவமானப்படுத்தக்கூடாது, அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதான ஒரு அர்த்தம் இதுல இருக்கு. பிரசாதகா என்றால் என்ன? குவிக்கா நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியதான ஏதோ ஒரு பொருள் பிரசாதம். சாதகம் என்றால் நமக்கு சாதிக்கும்படியான அளவுக்கு. பிரா என்றால் பிரகிருத்தியா, சுலபமாக, வித்தவுட் எஃபர்ட். யாரோ கொடுக்குறா சந்தனத்தை வாரி பூசிக்கணும், யாரோ கொடுக்குறா விபூதியை திருப்புன்றம் போட வேண்டும், யாரோ கொடுக்குறா துளசி பத்திரத்தை சிரசில் வச்சுக்கணும். அதுக்கு ஒன்றும் பெரிய ட்ரபிள் தேவையில்லை. யூ டோன்ட் நீட் டு கோ ஃபார் MBA ஃபார் திஸ். துளசி பத்திரத்தை எப்படி வச்சுக்கணும், தாமரை மாலை எப்படி போட்டுக்கிறது படிக்க வேண்டாம். ரொம்ப சுலபமாக ஈஸியாக பண்றதுனால பிரசாதகா என்று பேரு. பிரகிருதியினாலேயே கொடுக்கப்பட்டது, பிரகிருதியினாலே தத்தம் செய்யப்பட்டது பிரசாதம் என்றதான பொருளும் உண்டு. பிரசாதத்துக்கு ஆயிரக்கணக்கான அர்த்தங்களை சொல்லலாம். அப்பேற்பட்டதான பிரசாதத்தை இந்திரன் வாங்கி தான் அருந்தாமல் தன்னுடைய வாகனமான ஐராவதத்தினுடைய சிரசில போட்டு விட்டார்.
ஐராவதம் ஏற்கனவே யானை என்றாலே மதத்தினுடைய சின்னம்தான் யானை. யானை மேல ஏன் ஏறி பகவானும் ராஜாக்களை உட்கார்ந்து டிராவல் பண்றா என்றால் மதத்தினால பெரியவர்களானவர்கள் ஆகையினால அவங்களுக்கு யானை மேல சவாரி. குதிரை மேல சவாரி செய்யக்கூடியவனுக்கு என்ன அர்த்தம்? வேகதை இருக்கக்கூடியவன், ரொம்ப ஃபாஸ்டாக சேலஞ்சிங்காக அக்ரெசிவாக இருக்கிறவனுக்கு தான் குதிரை வாகனம். அதுதான் ஐயப்பனுக்கு. இப்படி ஒவ்வொரு தெய்வங்களும் அவங்க யூஸ் பண்ணக்கூடியதான வாகனம் அவங்களுடைய பர்சனாலிட்டியை சொல்றது அல்லவா. போர்ஷ் காரை யூஸ் பண்றவனோட பர்சனாலிட்டி, காரை பார்த்தா தெரிஞ்சுக்க அவன் எந்த டைப் ஆஃப் பார்ட்டி அப்படின்னு. சின்ன கார் யூஸ் பண்றவனை பார்த்தா தெரியறது எந்த அளவுக்கு கன்சர்வேட்டிவ் அப்படின்ட்டு. காரை பார்த்தா அவங்களுடைய பர்சனாலிட்டி தெரிஞ்சுக்க முடியுது. நாம் போட்டுக்கிறதால ஆடையுடைய பார்த்து நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் இவனுடைய எந்த குவாலிட்டிஸ் அப்படின்னு. இப்படி எல்லாமே இந்த ஐராவதத்தினோட மேலே இந்த பகவானுடைய பிரசாதத்தை வச்சுக்கும். அதனால தாங்கிக்க முடியலை, கொடைய ஆரம்பிச்சுட்டு தலையை போட்டு தலை சுத்திராட்டமா அங்கே இங்கேயுமா ஓடி அந்த மாலையை கீழே விழுந்து அதை மிதிச்சு எல்லாம் பண்ணதும் துர்வாசஸ் மகர்ஷிக்கு கோபம் சாபம் போடுறார். மதிகட்டவனாக நீ பிஹேவ் பண்ணாய், எதனால? மதகர்வத்தினால. ஆகியனால ஸ்ரீகட்டவனாக போ, ஸ்ரீ உன்னிடமிருந்து விலகட்டும். சொர்க்கலட்சுமி என்றதான லட்சுமி, பல லட்சுமிகள் லட்சுமி கடாட்சங்கள் இருக்கிறவர்களால் தான் உலகத்துல சிறந்தவர்களாக வாழ முடிகிறது. தேவி பாகவதத்துல ஒண்ணுல மட்டும்தான் பிரத்யக்ஷமாகவும் பரோட்சமாகவும் சொல்லறதான ஒரு வாக்கியானம். உனக்கும் மகாவிஷ்ணு ஆகலாம், உனக்கும் சதாசிவனாகலாம், உனக்கும் பகவதி ஆகலாம் என்று வேற சொல்லுகிறது. மற்ற புராணங்கள்லாம் என்ன நீ சேவை பண்ண உன்னை அனுகிரகம் பண்றேன் அப்படிங்கிறதான் நாம் கேள்விப்படவோ படிக்கவோ முடியும். லலிதா சகஸ்ரநாமத்துல ஒன்னுதான் வேடமானா சிவனையே நான் தானம் செய்தறேன் உனக்கு அப்படிங்கிறாள் தேவி. அதனால பிரம்மாவாகவோ விஷ்ணுவாகவோ இந்திரனாகவோ தேவனாகவோ எல்லாம் வருது நம்மளுடைய புண்ணியத்தினுடைய பலனால கிடைக்கிற ஒரு ஸ்தானம் இது. ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் ஆத்மா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியதான சர்வாந்தர்யாமியான சக்தி தான் ஆத்ம தத்துவம். இப்பேற்பட்டதான ஒரு சாபம் கிடைத்ததும் மதகர்வம் எல்லாம் போய்விட்டது. யானையிலிருந்து கால் கீழே குதிச்சான். துர்வாசஸ் மகர்ஷியினுடைய பாதத்தில் நமஸ்காரத்தை பண்ணார். பகவான், அகந்தையினாலேயோ சம்பத்து சுகத்தினாலேயோ நான் பகவானுடைய பிரசாதத்துக்கு கொடுக்க வேண்டியதான மரியாதையை நான் கொடுக்கலை. ஆகினால் எனக்கு சாபம் கிடைக்க நிலைமை வந்தது. இதுக்கெல்லாம் காரணம் சம்பத்தும் சுகம்தான் இதுக்கு காரணமாகிவிட்டது. இந்த சம்பத்தையும் சுகத்தையும் நான் ப்ராப்பரா அனுபவிக்கிறதுக்கும், ப்ராப்பர் யூட்டிலைசேஷன், ப்ராப்பரா அனுபவிக்கிறதுக்கும் அதை என்ன என்று சரியாக உணர்வதற்குரியதான ஞான உபதேசம் நீங்கள் செய்ய வேண்டும். எப்படியோ பாவி ஆகிவிட்டேன், என் செயலினாலே கர்மாவினால் நான் கீர்த்தரம் படைத்துதான் ஒரு நிலைமையில வந்துவிட்டேன். இருந்தாலும் ஞானஸ்வரூபமாகி விளகின்றதான உங்களுடைய திரு வாக்கிலிருந்து எனக்கு ஞானோபதேசம் தர வேண்டும். நீங்க கொடுக்கிற ஞானோபதேசத்தை வச்சு கொண்டுதான் என்னுடைய இந்த சாபமோட்சம் வர வரையில என்னால தாக்கு பிடிக்க முடியும். ஒரு HR பாலிசி இருக்கு உலகத்துல. யாராவது வேலையை தேடி வந்தானா அப்ரப்டா வேலையோட வேலையை போடா அப்படி சொல்லக்கூடாது. அவங்க CV வாங்கி வச்சுட்டு வரும்போது சொல்றவங்க கூப்பிட்டு சொல்றேன், ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ப்ராபப்லி உங்களை தான் கூப்பிடுவோம். இது வேற. சாதா தாம்பூலம் கொடுத்தா சுண்ணாம்பு தடவி போட்டு விடுவது. அஷ்டமங்கல்யங்களை சேர்த்து, அஷ்ட திரவியங்களை சேர்த்து, வாசனை பொருட்களை சேர்த்து கொடுக்குற தாம்பூலத்துக்கு மதிப்பு ஜாஸ்தி. அது மாதிரி எப்பவுமே சொல்றத கொஞ்சம் பெருசாவே சொல்றது. அடுத்த வேகன்சி வரட்டும் உங்களுக்கு தான். செலக்ட் பண்றீங்களா இல்லையாங்கிறது உங்க கர்மா, உங்க தொழிலை, உங்க தலையத்தை பொறுத்து இருக்கும். ஆனா நாங்க கூப்பிடுவோம். ரொம்ப பவ்யமாக சொல்லி அனுப்புற வழக்கம். அத மாதிரியே இந்த இடத்துல மகானுடைய பாதத்தை ஸ்பர்சனம் பண்ணிண்டு எப்படியாவது எனக்கு நீங்க ஞானோபதேசம் தர வேண்டும். ஞானம் கிடைத்தா மட்டும் போரும். இந்த சம்பத்தும் சுகமும் எல்லாம் நிரந்தரமில்லாத இந்த பொருள் மேல நான் ஆசை வைத்து அதை அனுபவித்து இப்ப பெரும் துக்கம் அடைந்து விட்டேன். அதனால எனக்கு நீங்க ஞானோபதேசம் தர வேண்டும் அப்படிங்கிற துர்வாசஸ் மகர்ஷி ஒரு நிமிஷ நேரத்துல அப்படியே குளிர்மையாகி விட்டது அவருக்கு. யாராவது ஒருத்தர் ஞானத்தை சொல்லி கொடு அப்படின்னா, ஞானத்தை உனக்கு உபதேசம் பண்ண மாட்டேன்னு சொல்றவன் சண்டாளனுக்கும் கீழாகி விடுவான்.
அதுக்கு ஒரு ப்ரோவர்பே இருக்கு, when you teach others you will learn yourself சொல்ற மாதிரி. பகவானுடைய நாமத்தை சொல்லறதுக்கு, பகவானுடைய கதைகளையும் பகவான் எழுதி கொடுத்ததான தத்துவங்களையும் சொல்லறதுக்கு பரம பாக்கியம் பண்ணி இருக்க வேண்டும். அப்பேற்பட்டதால் துர்வாச மகர்ஷி அதை சொல்ல விரும்புகிறார் என்றால் நாம் ஒருவருக்காவது சொல்லிக் கொடுக்க வேண்டும் பகவத் பொருளை, பகவானுடைய தத்துவத்தை. அதற்கு அத்தனை பேருக்கும் இறைவன் வாய்ப்பு கொடுக்கிறார். யாரு எப்படி நமக்கு குழந்தைகள் பிறந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணவோ, நம்மளுடைய பந்துமித்ராதிகள், நம்மளுடைய சகோதரங்கள் சகோதரி எப்பேற்பட்டவர்களோ, இப்படி யாரையாவது நமக்கு அக்கம்பெனி பண்ணி கொடுத்துட்டே இருக்கார் உபதேசம் பண்றதுக்காக. சன்னியாசிக்கு அவங்க யாருமே இல்லைங்கிறதுனால உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் உபதேசம் பண்றது அவர் தொழிலா போச்சு. பாந்தவா சிவபக்தாச்ச சுதேசோ புவனத்ரயம், பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைவருமே அவர்களுக்கு மாதா பிதா பந்துமித்ராதிகளாகி விடுகிறார்கள். அப்ப அவங்க அத்தனை பேருக்கும் உபதேசம் செய்கிறார். இப்படி ஒருவருக்காவதும் பகவத் சைதன்யத்தை நாம் உபதேசம் செய்யாம போனா அது ஒரு பாபம் ஆகிறது, செய்யறதுனால பெரும் புண்ணியம் ஆகிறது. இந்த ஒரு விஷயத்த மனசுல வந்ததும், இந்திரா கீழே படுத்துக்காதேப்பா, எழுந்துரு, ஞானம் சொல்லி கொடுக்குற டைம்ல படுத்து நல்லா கேட்கணும். நீ பாவம் பண்ண எல்லாம் கரெக்டு தான், சரியா ஸ்ட்ரைட்டா கைபுத்தி வாய்கிட்டு உட்காந்துட்டு நான் சொல்றத மந்திரத்தை சொல்றதால தத்துவங்களை உணர்ந்துக்கோ, இதுல இருந்து உனக்கு நல்ல தெளிவான ஞானம் வரும் அப்படிங்கிறார். ஐஸ்வர்யம் விபதாம் பீஜம் ஞான பிரச்சன்ன காரணம் முக்தி மார்க்க குடாரஸ்ச பக்தேஷ்ச விவதாயகம். ஐஸ்வர்யம் வீரியம் கீர்த்தி ஸ்ரீ ஞானம் வைராக்கியம் என்றதான 6 குணங்கள் சேர்ந்ததுதான் பகவான். இந்த 6 குணங்கள் எவரிடம் இருக்கோ அவர்களெல்லாம் பகவான் என்றதான நாமத்துக்கு உரியவராகிறார்கள். இந்த பகவதி என்றதான நாமம் வந்ததே இந்த 6 குணங்களையும் ஆட்டி படைக்கின்றதுனால அந்த சக்திக்கு பகவதி என்பதாக சொல்லப்படுகிறார்கள். புருஷ தத்துவத்தில் பகவான் என்றதான நாமத்தில் தெரியப்படுகிறது. ஐஸ்வர்யம் வீரியம் கீர்த்தி ஸ்ரீ ஞானம் வைராக்கியம். இப்பேற்பட்டதான ஐஸ்வர்யம் என்றதானது துஷ்டி புஷ்டியோட சர்வ சம்பத் சுகத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு ஐஸ்வர்யம் என்றதான பேர். ஐஹி என்றால் இகத்திலையும் பரத்திலையும் சுகத்தை கொடுக்கக்கூடியதான சம்பத்து என்பது. இதனுடைய உண்மையான அர்த்தம் பகவத் பக்தி தானாம் பெரிய ஐஸ்வர்யம். மற்ற ஐஸ்வர்யங்கள் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, சாட்சுதம் கிடையாது. இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். கல்வியே லெவலுக்கு மேல் நிற்காத மைண்டில் படிச்சு என்னாகும், ஃபைனலா வைத்தியம்தான் ஆகும். கெமிஸ்ட்ரி எடுத்துட்டு இருக்கிற டைம் நேர பயாலஜி ஐட்டத்தை கொண்டு மிக்ஸ் பண்ணிடுவார். கெமிஸ்ட்ரி ஐட்டம் வரும், அதுக்கு நல்ல மேத்தமெட்டிக்ஸை கொண்டு எடுத்துவார். ஓவர் குவாலிஃபைடானா என்ன பண்றோம் தெரியாது. அதனால கொஞ்சம் கத்துண்டா அதில் மாஸ்டர் பண்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 1-2 ராகங்களை கத்துட்டு அப்புறம் படிப்படிப்படியா ராகங்களை கத்துன்னு அத்தனை ராகத்தையும் கத்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயே எல்லா ராகம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணா மிஸ்ர ராகத்துல பாட முடியும். அப்புறம் இப்படி ஐஸ்வர்யம் என்பது ஆபத்துக்கு பீஜமாகிறதா. எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு பீஜம் இருக்கு. ஆபத்துக்கு பீஜம் இது ஐஸ்வர்யம். நிறைய பணம் இருந்துன்னு என்ன பண்ணுவா, அது வரது இருக்கிட்ட ஜனங்கள் என்ன பண்ணுவா, சான்சஸ் ஜாஸ்தி தட்டி போறதுக்கு அல்லவா. பொலிட்டீஷியனா இருந்தா நோட்டீஸ் கொண்டு போட்டுருவாங்க, சீவோடு சொல்லிட்டு கொடுத்துட்டே இல்லை, ரெசீட் ஆத்துல போட்டு போவார். நம்ம பாட்டை வயசுல போய் கட்டிட்டு வரணும், எலக்ட்ரிசிட்டி வாட்டர் பில் கட்டுற மாதிரி. ஸோ நமக்கு நிறைய பணம் இருக்கு, சொத்து இருக்குதுன்னு என்ன ஆகும், ஆபத்து நம்ம பின்னாடியே சுத்தின்னு வர ஆரம்பிக்கும். ஸோ தட் மீன்ஸ் ஐஸ்வர்யம் விபதாம் பீஜம் ஞான பிரச்சன்ன காரணம். ஞானம் மறதி ஆகிறதுக்கு இந்த ஐஸ்வர்யம் காரணமாகிறது. காரணம், நாம் எப்படி இவ்வளவு பெரிய ஆளானோங்கிறதான நினைவு மனம் விட்டு போய்விட்டால் அகங்காரம் நம்மளை ஆள ஆரம்பித்து விடும். அதன் பிறகு நமக்கே தெரியாது நாம் என்ன சொல்லுறோம், என்ன செய்யறோம், எங்க இருக்கோ, எப்படி பேச ஒண்ணுமே ஞாபகத்தில் இருக்காது. பிகாஸ் மண்ட கர்வத்தினால என்ன பண்றோம் தெரியாது. தலைவலி இருக்கிறவா என்னெல்லாம் பண்ணுவான்னு அவளுக்கே தெரியாது. அப்புறமா இப்படி எல்லாம் பண்ணேன்னா கேட்பார் தலைவலி போனதுக்கு அப்புறமா. அத மாதிரி ஞான பிரச்சன்ன காரணம் முக்தி மார்க்க குடாரஸ்சா. குடாரிகாயை நமஹ லலிதாசஹஸ்ரநாமத்திலிருந்து வருது. குடாரிகம் என்பது ஒரு தோட்டியாட்டமா இருக்கிறதாக, ஒரு குக்கியாட்டமா இருக்கிறதாக ஒரு ஆயுதம் தேவிக்கு. பக்தி மார்க்கத்துக்கு அது பெரிய தடஸ்தமாகிறது.
பக்தியை வளர்க்கறதுக்கு ஐஸ்வர்யம் கூட வராது. ஐஸ்வர்யம் will only create hurdles and problems. பக்தியை வளர்க்க முடியாது. ஏன்னா நம்ம வீட்டில் இவ்வளோ பெரிய பூஜை பண்ணோம், 150 சாப்பிட்டுட்டு போனா அப்படின்னு சொல்லிக்கிறதுல இருக்கிறதான ஒரு பெருமை இந்த பூஜையில கூட கிடைக்காது சில பேருக்கு. அதனால என்ன, இந்த பக்தியினுடைய சாரம் போயிடுறது, சுகம் போயிடுறது. பக்தி மார்க்கம் அதுக்கு குடாரமாகிறது. பக்தியை தூரே விலக வைக்கிறது. நம்ம கையிடம் இருந்து முக்தி மார்க்க குடாரஷ்ட பக்திஷ்ட விவதாயகம். வியம் என்றால் செலவு, விவதாயகம் என்றால் அது அப்படியே யூஸ்லெஸ் ஆகிறதுக்கு இது காரணமாகிறது. அதனால ஐஸ்வர்யம் ரொம்ப ஓவர் ஆனா பக்தி மார்க்கத்தில் இருக்க முடியாது, ஞான மார்க்கத்தையும் ஜெயிக்க முடியாது. இது பெரிய பிரச்சனையாகிறது. அந்த பிரச்சனை தான் இந்திரன் அனுபவித்தார். துர்வாச மகர்ஷி சொல்லுகிறார், இந்திரனுடைய ரிக்வஸ்டுக்கு அவருக்கு பதில் சொல்லாம இருக்க முடியலை. காரணம், ஞானத்தை எவன் ஒருவன் கேட்கிறானோ உடனடியாகவே பகவன் நாமாவை சொல்லி கொடுத்து விடணுமா. என்ன பகவன் நாமாவை எதுக்கு சொல்லியிருக்கா என்றால், சுப முகூர்த்தத்தில் தானாம் சத் விஷயங்களை உபதேசம் செய்ய வேண்டும். அதனால பலன் ஆயிரக்கணக்கில் கிடைக்கும். அசுபமான நேரங்கள்ல அசமயங்கள்ல ஞானத்தை உபதேசம் செய்வது சரி கிடையாது. ஒருவேளை பாவம் கிடைக்கிறதுக்கும் காரணமாகலாம். பகவன் நாமாவை சொல்லி ஆரம்பித்து விட்டோமானால், எங்க பகவன் நாமாவை சொன்னோமோ, எந்த இடத்திலிருந்து சொன்னோமோ அது புண்ணியட்சத்திரம் ஆகிறது. எந்த நேரத்துல சொன்னோமோ அது புண்ணிய முகூர்த்தமாகிறது. யாருக்கு சொல்லணும் என்று விரும்பி செஞ்சோமோ நல்ல குரு சிஷ்ய பந்தம் உருவாகிறது. அதனால்தான் இறைவன் நாமத்தை சொல்லி உபதேசத்தை செய்ய ஆரம்பிக்க சொல்கிறார்கள். ஜன்ம மிருத்யு ஜரா சோகா ரோகா பீஜாம் குரம் பரம் சம்பத்திதி மிதாம் தச்சா முக்தி மார்க்கம் ச பஷ்யதே சம்பன்மத்தோ விமூடச்சா சுராமத்தஹ ச ஏவச பாந்தவைர்வேஷ்டிதः சோபி பந்துத்வேனைவ ஹரே சம்பத்திமதமத்தச்ச விஷயாந்தश्च விஹ்வலः மகாகாமீ ராஜசிகா சத்வமார்க்கம் ந பஷ்யதி. ஜனனம் பிறவி, மரணம் இறந்து போகிறது, ஜரஹா வயசாகிறது, வியசனம் எக்கச்சக்கமான துக்கம் தாங்கிக்க முடியாத அளவுக்கு, ரோகம் நோய், இதுக்கெல்லாம் காரணம் நம்மிடம் இருக்கக்கூடியதான சொத்து சம்பத்து ஐஸ்வர்யம் தானா. நிறைய சொத்து சம்பத்து இருந்தா என்ன, நான் மனிதன் எப்படி வாழணும் என்று சொல்லி இருக்காரோ அதை மறந்து மனித உடம்பை வைத்துக் கொண்டு கந்தர்வனாக வாழவோ தேவனாக வாழவோ முயற்சி செய்கிறார். சம்டைம் நம்மளுடைய உடம்புக்கு அதை ஏற்றுக்கக்கூடியதான திராணி இருக்காது, சக்தி இருக்காது. அதனால என்ன ஆகும், அது that will turn to be a negative impact, disease ஆயிடும். அதனால்தான் இட்ஸ் லைக் ஓவர் டூயிங். அதனாலதான் இதெல்லாம் ஜனனம் மரணம் ஜரா வியசனம் ரோகம் என்றதான இந்த தத்துவங்களுக்கெல்லாம் சம்பத்து தான் பீஜமாகிறது. இதுக்கு எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. சம்பத்து இருக்கிறவனுக்கு முக்தி மார்க்கத்துக்கும் சம்பந்தமே இல்லாம விடும். சம்பத்து சுகமெல்லாம் இருந்தா என்ன நினைப்பாவன், இதுதான் உலகம், இதுதான் வைகுண்டம், இதுக்கு மேலேயும் கிடையாது கீழேயும் கிடையாது, நம்ம இப்படி இருக்கோம் பாரு, இப்படியே இருந்துட்டு இருப்போம், கவலையே இல்லை. அந்த எண்ணம் விட்டா முக்தி மார்க்கத்தினுடைய ஞாபகமே வராது. காரணம் என்ன, முக்தி கிடைக்கணுமானா என்ன தேவை, தியாகேனேக அமிர்தமானசுகு. தியாகம் பண்ணான், எல்லாத்தையும் தியஜம் பண்ணணும், ரெனவுன்ஸ் பண்ண வேண்டி இருக்கு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு போக வேண்டி இருக்கு. யாராவது முடியுமா? சம்பத்து எக்கச்சக்கமா இருக்கிறவன் ஏதாவது கொடுத்துட்டு போக விரும்புவானா? அதை எப்படி டபுள் பண்ணலாம், ட்ரிபிள் பண்ணலாம், அதுக்கு மேல போடலாம் அப்படிங்கிறதானே தவிர, அதையெல்லாம் விட்டு துறவியாக நாம் காரணம் செல்வோம், இல்லது ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ்ல போய் உட்கார்ந்து வாழ்க்கையை அங்கிருந்து என்லைட்டன் பண்ணிப்போங்கிறதான எண்ணம் எல்லாம் மறந்து போயிடும். அதனாலதான் சொல்லுகிறது, சம்பத்து ஐஸ்வர்யம் பியாண்ட் சர்டன் லிமிட் இட்ஸ் ஓன்லி டேஞ்சர் ஃபார் அஸ். அதனால நமக்கு யூஸ் இருக்காது. அப்படி நிறைய சம்பத்து இருந்தா என்ன பிரச்சனை வரும்,
பந்தமித்ராதிகளோட எல்லாம் சேர்ந்து இந்த ஜீவன் நிறைய விஷயங்கள்ல போய் இருந்து அனுபவிக்கணும், சுகசங்களை அனுபவிக்கணும். விஷயா சுகா என்று பேர் இதுக்கு எல்லாத்துக்குமா சேர்ந்து டோட்டல் நேம் விஷயம். விஷயம் என்றால் காமினி காஞ்சனத்துல மைண்டு போறதுக்கு விஷயம் என்பதான பெயர். விஷயாந்தம் என்றால் நல்ல விஷயம் எது தீய விஷயம் எது என்பது வித்தியாசம் இல்லாம டிஃபரன்சியேஷன் பண்றதுக்கு முடியாது அந்த மைண்டுனால, அந்த கண்ணுனால. இப்படி அந்த கஹா இருட்டுக்குள்ள இருந்து வாழ வேண்டிதான் நிலைமை ஏற்படுகிறது. அதனால அப்பேற்பட்டவர்கள் ராஜசிகம் தாமசிகம் என்றதான 2 மார்க்கங்கள்ல போய் மாட்டிக்கிறார். ராஜசத்திலிருந்து சாத்விகம் போக வேண்டும், தாமசத்திலிருந்தும் சாத்விகம் தான் போகணும் முறைப்படி. ஆனா அது போக முடியாம ராஜசத்துல தாமசிகம் தாமசத்திலிருந்து பைசாஜகத்திலிருந்து ஆசுரத்துக்கு போய் ஆசுரத்திலிருந்து கீழ்கட்டத்தனமான நிலைமைக்கு போயிடுறது. இப்படி ஜீவன் ஏதோ ஒரு எண்ணத்துல ஜென்மா எடுத்து வந்துட்டு அதுக்கு எங்க திரும்பி போனா எப்படி போனோம்னு தெரியாம ஒண்ணுக்கு மிக்ஸ் ஆயிட்டு பந்துமித்ராதிகளை ரொம்ப பெருசு பண்ணின்னு விடுறது. 50 பேர் 60 பேர் எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆயிடுவா. அப்புறமா யாருக்காக சங்கடப்படுறது, யாருக்காக சந்தோஷப்படுறது? ஒருத்தன் வேலை கடிச்சு விட்டு வருவார், இந்த கொஞ்சம் தலை போட்டா கொஞ்சம் விட்டு வருவார். சிரிக்கிறதா இல்லை அழறதா? இப்படி ஜீவனுடைய நிலைமை ஒவ்வொரு நாளும் சித்திரவதம் ஆயிடும். கொஞ்சம் பேருக்காக அழ வேண்டியிருக்கு, கொஞ்சம் பேருக்காக சிரிக்க வேண்டியிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் எழுது, அதே நேரத்துல கண்டோலன்ஸ் எழுத வேண்டியிருக்கு. இப்படி எல்லாம் மனுஷனோட வாழ்க்கையில ஒரு நிலை கெட்டதான ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டு நாம் ரொம்ப சங்கடப்பட வேண்டிய நிலைமையில எழுந்து விடுவோம். இதனால எல்லாம் மேக்சிமம் துக்கம்தான் ஜெனரேட் ஆகுமே தவிர சுகம் ஜெனரேட் ஆகாதுன்னு சொல்றது. நமக்கே எத்தனையோ பந்துமித்ராதிகள்லாம் இருக்கா. எத்தனை பேர் அட்வைஸ் பண்றா, பகவத் நாமாவை சொல்லு, பகவத் மார்க்கத்துல போகலாம், பக்தி மார்க்கத்துல போகலாம்னு? கிடையவே கிடையாது. அடுத்த தை பிறகுட்டு கல்யாணம் தற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் ஆத்துல. அதுக்கப்புறமா அடுத்த ஆடு பூனல் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறமா அங்க பும்சவனம் பண்ணணும். அதுக்கடுத்து கிரகப்பிரவேசம், அதுக்கடுத்து இன்னொன்னு. யாரை பார்த்தாலும் இந்த டாபிக் தான் ஆயிண்டே இருக்குமே தவிர அடுத்த மாசம் விராஜ வருது, எல்லாருமா சேர்ந்து 108 தடவை 28 பீஜாட்சர மந்திரமான மகாகணபதி பேசுவோமா? அந்த டாபிக் வராது. சித்திரகுப்த பூஜை வருது, சித்திரகுப்தனுக்கு பூஜையை பண்ணி குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல பால் பாயசம் வெள்ளை பாயசம் பண்ணி மதுரமான பலகாரத்தை குழந்தைகள் கொடுத்து அவர்கள் சந்தோஷத்தினால நம் பாவத்தை இழந்து விடலாம். சித்திரகுப்த நாளைக்கு ஒரு நாளைக்கு தான் he will interact with people. மற்ற நாட்கள் எல்லாம் அவர் வெளியிலே வரமாட்டார். சித்திரகுப்தன் என்பது யமதர்மராஜாவினுடைய அக்கௌண்டன்ட். அவர் ரகசியமா எழுதுற கணக்காது, அதனால குப்தகா என்ற பெயர் அவருக்கு. ரொம்ப ரகசியத்திலேயே ரகசியமாக இருக்கக்கூடியவர். சித்திரகா என்றால் எல்லாத்தையும் பகர்ப்பு வைக்கக்கூடியவர். சித்திரப்படையில் சொல்றா இல்லையா, பகவானுடைய படங்கள்ல இருக்கிறதுக்கு அது மாதிரி சித்திரகுப்தா ரொம்ப ரகசியமாக கணக்கு எழுதுவர். நாளைக்கு சித்திரகுப்தனுக்கு பூஜை செய்து சித்திரகுப்தனை திருப்திப்படுத்தணுமானால் நம்ம என்னைக்காவது ஒரு நாளைக்கு பாவம் பண்ணி இருந்தா கூட அத்தனை பாவங்களையும் அவர் அன்னைக்கு ரைட் ஆஃப் பண்ணுவார். நாளைக்கு தானா ரைட் ஆஃப் அக்கௌண்டிங். சந்திர தரிசனம் பண்ணி நாளைக்கு பௌர்ணமி உங்களுக்கு ஈவினிங் ஃபுல்லா கிடைச்சிடும். இப்பே சதுர்தசி, நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல சந்திரன் வந்துடுவார். சந்திரனுக்கு முன்னாடி சாதாரணமா வெளியில தான் பண்ணணும். இந்த பொங்கலுக்கு நீங்க எப்படி பண்ணுவீங்களோ சூரியனுக்கு காலையில, அதே மாதிரி சந்திரனுக்கு இரவு நல்லா சாணி எல்லாம் போட்டு மொழுகி துளசி மாடத்துக்கு பக்கத்துல தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றது. ஈஸ்டில் தான் சந்திரன் உதிப்பார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சந்திரனை பார்த்து கோலம் போட வேண்டும். எப்பேற்பட்டதான கோலம்? ஹகார ரகார ஈகாரம் என்பதான மந்திரம் மேலேந்து கீழேந்து மேலுக்கு போறதுக்கு ராஜசம் தாமசம் இரண்டும் சேர்ந்தது. மெட்டீரியலிஸ்டிக் சக்சஸுக்கு திரிகோணம் இப்படி வரைக்கிறார்கள். மேலிருந்து கீழுக்கு வரைக்கிற மந்திரம். சாத்வீகம் ஆன்மீகம், அதுக்கு ஒரு திரிகோணம் இருக்கு. அது எப்படி? கீழேந்து ஒரு கோடு, மேலுக்கு ஒரு கோடு, இந்த ஒரு கோடு. அப்ப என்ன ஆறுது? ஷட்கோணங்களான நட்சத்திரங்கள் ஆகிறது. ஷட்கோணம் நட்சத்திரத்தினுடைய ஷட்கோணம் 6 கோணுக்கு இருக்கக்கூடியது. அது உள்ள பிந்து
பிந்து தர்ப்பண சந்துஷ்ட பூர்வஜா திரிபிராம்பிகாயை நமஹ. பூர்வம் என்றால் ஈஸ்ட். பகவத் சைதன்யத்தை சந்திரனுடைய உதயத்துக்கு நேரத்துக்கு முன்னாடியே சாணி எல்லாம் போட்டு மொழிகி கோலத்தை போட்டு பாயசத்தை அங்கேயே பண்ணணும். பாயசா மனிதனுடைய பந்த பாசங்கள் எல்லாம் போக்குறதுக்கு உதவுகிறது இந்த பாயசம். காரணம் இனிப்பு பட்டதுமே நமக்கு தீய எண்ணங்கள் போய்விடும். இனிப்பினுடைய மகத்துவம் அதுதான். இம்மீடியட்லி வில் பி எனர்ஜைஸ்ட். எல்லாம் இப்போ மாடர்ன் வேல பாயசம், அதுக்கு நிறைய குறுக்கி என்னோட கலர் சேஞ்ச் பண்ணி இப்படிலாம் வருது. பாயசம் என்றால் அரிசி, ப்ரிஃபரபிளி பச்சரிசி. அதை பாலோட மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுக்கிறது. சாதாரணமாக நிறைய பேர் வேக வச்சதுக்கு அப்புறமா பாலை விடுறான். பாலில் வேக வைக்கிறது ஒரு சம்பிரதாயம். சில பேர் சக்கரை பொங்கல் பண்றது அவங்க பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தெரியுமே என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு. சில பேர் பால் மிக்ஸ் பண்ணுவா சக்கரை பொங்கல்ல கூட. சில பேர் பால் மிக்ஸ் பண்ண மாட்டாருங்க. சில பேர் ஒயிட் கலர் வரணுங்கிறதுக்காக மிக்ஸ் பண்றா. அப்படி இல்லைன்னு அர்த்தம். இத நிவேதனத்தை பண்ணி சந்திரன் உதிச்சு மேல வந்ததுமே பகவானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். சித்திரகுப்தரை பகவத் சுரூபம் தேவி சுரூபமாகத்தான் பூஜை பண்ண சொல்லியிருக்கா. சித்திரகுப்தனுக்கு அவரோடான பூஜை உண்டு. பெருசு ஒரு பெரிய மார்க்கமான பூஜை உண்டு. மொரத்துல மொரங்கிறது மோஸ்ட் புனிதமான ஒரு பேஸ், அவ்வளவுதான். அதுல புஸ்தகம், படிக்கிறதுக்குள்ளதான புஸ்தகம், பென்சில், பென், இந்த மாதிரி எழுத்தாணி தான் வைக்கணும். ஆக்சுவலி எழுத்தாணினால அப்படிதான் பென் ஒரு பென்சில். அப்புறமா கொடை சத்திரம், சித்திரகுப்தனுக்கு வேஷ்டி, சின்ன பசங்களுக்கு இருக்கிறதால டவுசர் சட்டை கூட போரும். எப்படியோ இந்த ஐட்டங்கள் எல்லாம் வச்சு, இனிப்பு பண்ணங்கள் எல்லாம் வச்சு இந்த சித்திரகுப்தனுக்கு கொடுக்கிறதாக பாவனை பண்ணிண்டு சித்திரகுப்த பிரியதாம் என்று சொல்லி இந்த குழந்தைக்கு இதை கொடுத்து மிருஷ்டான வயரை வடிக்கிற அளவுக்கு பாயசத்தை கொடுக்கணும் குடிக்கிறதுக்கு. அமேசிங். நல்லா குடிச்சு குழந்தை இன்னும் சௌக்கியமாக இருங்கோன்னு சொல்லிட்டு போனோம். சாதாரணமா பிள்ளை பேர் இல்லாத குடும்பங்கள்ல இது கம்பல்சரியாக பண்ண வைக்கிறார். காரணம் குழந்தைகளினுடைய அனுகிரகம் இறைவனுடைய டைரக்ட் ஆசீர்வாதத்துக்கு ஈக்குவல் ஆகிறது. 2 நல்ல கலகலப்பு, வீட்டுல ரொம்ப சந்தோஷம், சுகம் எல்லாம் குழந்தைகள்னால் உற்பத்தி ஆகிறது. குழந்தைகள் ஒரு சொத்து, இதெல்லாம் ஒத்துக்கிறோம். இந்த மாதிரி குழந்தைகளினுடைய அனுகிரகம் ஃபாஸ்டா நமக்கு இம்மீடியட் எஃபெக்ட் கிடைக்கும். இன்ஜெக்ஷன் வர்சஸ் டேப்லெட்ஸ் ஆட்டமா ஆன் த ஸ்பாட் எஃபெக்ட் கொடுக்கற மாதிரி குழந்தைகள் வழியாக ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த சந்தி நேரத்தை ஒரு நாளைக்கு தான் சந்தி நேரத்தில் சாப்பிட்றதுக்கு அலோடு. குழந்தைகள்லாம் மிஷ்டானமா சாப்பிட்றது. எப்படி குழந்தைகளுக்கு சாப்பாடுறதுக்கு விதிச்சிருக்க, பரவாயில்ல, நம்ம இந்த காலத்துல இந்த மாதிரி பண்ணுவோம். வரிசையா உட்கார வைக்கணும். கோலம் போட்டு அவங்களுக்கு ஆசனத்தை போட்டு அவங்க சாப்பிட்றதான இலைக்கு கீழே கோலத்தை போட்டு பகவானுக்கே நேரடியாக நாம் கொடுக்கறதாக பாவனை பண்ணிட்டு முகம் பார்க்காமல் விடணும். தாரதாரையா கொடுத்து நல்லா சாப்பிட வச்சு சந்தோஷப்பட்டதுக்கு அப்புறம் குழந்தைகளோட கையை அலம்பி விட்டு அந்த அவங்களுக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாம் கையில கொடுத்து அவங்கள வரவேற்கும் அனுப்புறது. இந்த குழந்தை இந்த வீடை மட்டும் முடிச்சுட்டு போடாது. பக்கத்தாத்துல போகும், அங்கேயும் ஒரு பிளாஸ்டிங் இருக்கு. கிட்டத்தட்ட 20-30 பிளாஸ்டிங் இருக்கு அன்னைக்கு, ஒரு நாளைக்கு மட்டும். இப்படி சித்திரகுப்தரை ரொம்ப சிறப்பாக சொல்றார் சாஸ்திரத்துல. 12 வைஷ்ணவனர்கள்னு பேர் அவருக்கு, சிவனாதிகளை இவங்க தாரா படிச்சு சொல்றா. ஒரு ஜீவன் அங்க போய் சேர்ந்ததுமே இதெல்லாம் இவனோட அக்கௌண்ட், அதை ஆத்தரைஸ் பண்றது சித்திரகுப்தர். சித்திரகுப்தன் ஆத்தரைஸ் பண்ணி விட்டாருன்னா எவ்வளவு திரும்பி கூட பார்க்க மாட்டார், டிசிஷன் கொடுத்துருவார், ஜட்ஜ்மெண்ட். இதுதான் ப்ராசஸ் நடந்தது. இப்படி மனிதன் செஞ்ச பாவங்களை போக்குறதுக்கு நல்ல முயற்சி பண்ண வேண்டுமா? அந்த முயற்சி எல்லாம் பக்கத்தாத்து வீட்டுக்காரன் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நம்ம பிரச்சனைக்கு நம்ம தானா முயற்சி பண்ணணும். நிறைய இடங்கள்ல கூட குழந்தைகளுக்காக தாய் தந்தைகள் பண்ற வழக்கம் உண்டு. அதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கு. அப் டு ஏஜ் ஆஃப் 12 தான் சொல்லி இருக்கு. 12க்கு மேல குழந்தையோட விஷயம் குழந்தைதானே பண்ணி ஆகணும். இந்த காலத்துல எப்படி தெரியாது, குழந்தைகள் சொந்தமாக சுயநிலையில இருக்கிறது வயசு 12க்கு அப்புறம். அதனால அது வரைக்கும் ஓகே.
அது வரைக்கும் மாதா பிதாவுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் டைரக்டா, அதுக்கப்புறம் அவங்களுடைய அக்கௌண்ட் ஆயிடுறது. இப்படி ராஜசம் தாமசம் என்றதான ரெண்டு மார்க்கங்கள்ல நம்மளுடைய சம்பத்து நம்மளை வந்து போட்டு நசுக்கிறதுங்க. சாஸ்திரோத்தமாக வாழ்கின்றதான ராஜச பக்தன் ராஜசம் என்றதான விஷயாந்தத்துக்குள்ள மாட்டிக்கிறான். அசாஸ்திரமாக வாழ்க்கக்கூடியவன், அசாஸ்திரமாக இருக்கிறவன், அதாவது நான் கல்ச்சர்டு, இல்லைன்னா ரொம்ப ஆசுரமாக பைசாச்சிகமாக ரொம்ப டீக்ரேடு டைப்பில் வாழ்கின்றதான அந்தத்துவம் இருட்டில் இருக்கிறவன் வந்து தாமச மார்க்கத்தில் வாழ்க்கையை நடத்துகிறான். எப்படி ஆனாலும் ராஜசமானாலும் பரவாயில்லை, தாமசமானாலும் பரவாயில்லை, சாஸ்திரமானாலும் பரவாயில்லை, சாஸ்திரமானாலும் பரவாயில்லை, இந்த ஜீவனுக்கு வந்து முக்தி மார்க்கத்துக்கு போக விடாம இது உள்ளேயே சுத்திண்டு பாவங்கள் ஒண்ணுக்கு மேல இன்னொன்று ஜாஸ்தி பண்ணி திருப்பி ஜென்மாவை கூட்டிக்கிறானே தவிர ஜென்மாவிலிருந்து முக்தி மார்க்கத்துக்கு போக சான்ஸே கிடைக்கிறது இல்லை. இப்படி ஜீவன் ஸ்வச்சந்த சஞ்சாரகான்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. ஸ்வச்சந்த சஞ்சாரம், ஸ்வச்சந்த சஞ்சாரம் என்றால் ஸ்வா என்றால் நம்மளுடைய ஸ்வச்சந்தகா அப்படின்னு நம்மளுடைய ஓன் சிந்தனையினால நம்மளுடைய ஓன் டிசிஷனால, சஞ்சாரம் என்றால் டிராவலிங் அரவுண்ட். இது என்ன பண்ணும், ஜீவன் வந்துட்டு ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொன்று ஆசைப்பட்டு அந்த ஆசையை ஃபுல்ஃபில் பண்ண முடியலை என்றால் திருப்பியும் அதே குடும்பத்தில் அவர்களுக்கே பிள்ளையாக பிறந்து அங்கே அதை அனுபவித்த பிறகு திருப்பி அடுத்ததுக்கு போகும். இப்படி ஒன்று விட்டு இன்னொரு வீடு, இன்னொரு விட்டு இன்னொரு வீடு விட்டு இப்படி சுத்திகிட்டே இருந்து அதை வந்து இந்த சம்சார துக்கத்துக்குள்ளேயே மாட்டின்னு முழிக்கிறத தவிர மேலே வர முடியவில்லை. அதனால அவனுடைய கர்மகதி, கர்மம் வந்து நல்ல கர்மா பண்ணா நல்ல மார்க்கத்தை காட்டுறது, தீய கர்மா பண்றதுனால தீய மார்க்கத்தை காட்டுறது கர்மகதி என்றதான பெயர். இப்படி பண்ணி ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில என்னைக்குமே முக்தி என்றதான விஷயம் கிடைக்காமல் பிரவருத்தி யோகா நிவர்த்தி யோகான்னு ரெண்டு யோகங்கள் இருக்கு. சமஸ்த சாஸ்திர படனங்கள்லையும் இருக்கிறதான டோட்டல் நாலேஜ் வந்து இதுதான். ஒன்று பிரவருத்தி மார்க்கம், இன்னொன்று நிவர்த்தி மார்க்கம். ஒர்க் இஸ் வர்ஷிப் அப்படின்னு நிறைய இடங்கள்ல ஜெனரலா ஜனங்கள் பேசிக்கிற வழக்கம் உண்டு. உனக்கு செய்ய வேண்டியதான கடமை, அதுக்குத்தான் கர்மா என்றதான பெயர். நாம் எதையாவது வலிச்சு போட்டு நம்ம இஷ்டத்துக்கு பண்றதெல்லாம் கர்மா இல்ல. ஆபீஸ்ல போய் உட்காந்து 24/7 அங்கேயே உட்காந்து வேலை பண்ணிட்டு வந்து கர்மா இதுதான் தெய்வம் அப்படின்னா தெய்வம் கிடையாது. இதுல சும்மா வாய்ப்பேச்சு வயத்துறப்பிக்கிறதுக்குள்ளதான ஆதிசங்கர் பகவத்பாதர் சொன்ன மாதிரி உதர நிமித்தம் பகுகிருத வேஷகம். இதெல்லாம் டயத்துக்கு ஏதாவது சொல்லி நம்மளுடைய ஓன் கன்சிடரேஷன் நாமளே பண்ணிக்கிற மாதிரி நம்ம பேர்ல நாமளே ஒரு பிரைஸ் கொடுக்க வேண்டியது. எனக்கும் பிரைஸ் கொடுத்துட்டா அவார்டு கொடுத்துட்டா சொல்லி நடக்க வேண்டியது. அதுக்கு மகத்துவம் இல்லை. இட் வாஸ் நாட் எலெக்டட் பை அவுட் சைடர். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. காலையில எழுந்து இரவு நேரத்துக்குள்ள சில வேலைகளை நமக்கு சொல்லியிருக்கார். நாம் எந்த குல முறையில ஜாதி முறையில வர்ண முறையில் நாம் மாட்டிக்கிறோமோ அது நம்ம கடமை, அது செய்யறதுக்கு தான் பிறந்திருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த டியூட்டியை பெர்ஃபெக்டா பண்ணா அதுதானா ஒர்க் இஸ் வர்ஷிப். அல்லாம ஓவர் டைம் பண்றதெல்லாம் ஒர்க் இஸ் வர்ஷிப் கிடையாது. இதெல்லாம் மாடர்ன் வேலை சொல்லிட்டு ஏதாவது பணம் பண்றதுக்கு வழி பண்ணலாமே தவிர ஓவர் டைம் கட் பண்ண சொல்லி யாரும் வர பண்ண மாட்டான். அப்ப வர்ஷிப்பும் கிடையாது, பகவானும் கிடையாது. everything will disappear. அதனால மனிதனுக்கு பிரவர்த்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல 99% of the people fall under பிரவர்த்தி மார்க்கம். நிவர்த்தி மார்க்கம் என்றால் என்ன? முக்தி, வேற ஒன்றும் இல்லை. மோட்சத்துவம், முக்தி கிடைக்கணுங்கிறதான ஆசை, முக்திக்காக முயற்சி பண்றதுக்கு பேர் தான் நிவர்த்தி மார்க்கம். நிவர்த்தி மார்க்கத்துக்கு தான் முயற்சி பண்ணணும். நீ இந்திரன் ஆகட்டும், நீ தேவன் ஆகட்டும், இல்லை நீ பகவானா கூட யுவர் நெக்ஸ்ட் டார்கெட் சுட் பி எப்படி ஃபர்தர் எலிவேட் பண்ணலாம் உன்னுடைய ஓன் லைஃப் ஸ்டைல. இப்போ 4 வீல் இருக்கிறதான வண்டி ஓட்டணும், அதுக்கு அடுத்து 6 வீல் வண்டி ஓட்டணும், இல்லைன்னா ட்ரெயின்ல ஏறி சொந்தம் ட்ரெயினை வச்சுக்கணும், இல்லைன்னா சொந்தம் பிளெயினை வச்சுக்கணுங்கிற ஆசைப்படுறத தவிர்த்து அதனால எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. வேற கால்நடையாகவே நான் போயேன் அப்படிங்கிற ஒரு சாக்ரிஃபைஸ் ஆகிறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வந்தோமானா, ஆசை பெரிய ஆசைப்படுறத விட சின்ன ஆசையில கொஞ்சமா
அட்லீஸ்ட் ஒரு ஒரு 10 வருஷத்துக்குள்ளையாவது எனக்கு வந்து ஃபுல்லா விஷ்ணு சஹஸ்ரநாமம் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லி இருக்கிறதான அத்தனை வேர்ட்ஸுக்கும் அர்த்தத்தை தெரிஞ்சுக்க போறேன். ஒரு நல்ல ஆசை. அட்லீஸ்ட் இது பிரம்மாண்ட பிரயத்னம் கூட தான். இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க். இந்த மாதிரி நல்ல கொள்கையெல்லாம் வச்சுக்கலாம். இல்லாம ஒவ்வொரு வருஷம் பறக்கிறது, இந்த வருஷம் என்ன டார்கெட்டு பண்ணிவிடுவோம், நல்லா டபுள் பண்ணிவிடுவோம் இருக்கிற பணத்தை, தென் ஆசையை வந்து ட்ரிபிள் பண்ணிடுவோம். இதெல்லாம் அச்சீவ்மெண்ட் கிடையாது. இதெல்லாம் மாடர்ன் வேர்ல்ட்ல பேசுற தேவையில்லாத அசுர பீடம். இதனால நம்மளை வந்து சுத்தி அதை சுழலுக்குள்ளே மாட்டிக்கவே தவிர வெளியிட வர முடியாது. அதனால இதுக்கெல்லாம் ஈஸியஸ்டான ஒரு மார்க்கம் இருக்கு பக்தி கிடைக்கிறதுக்கும் ஞானம் கிடைக்கிறதுக்கும். சத்சங்கம். சத்சங்கத்துல நம்மளுடைய ஜீவன் எப்ப இருக்கா மிக்ஸ் ஆகிறதோ முக்தி மார்க்கம் இஸ் அஷ்யூர்டு. முக்தி கிடைக்கிறதுக்கு பெஸ்ட் என்ன சொல்லி இருக்கு? சத்சங்கம். பக்தி இருந்தாதான் சத்சங்கத்துக்கு போக தோணும். சத்சங்கத்துல வந்து விட்டானா நிச்சயம் அவனுக்கு முக்தி உண்டு. காரணம், சத்சங்கத்துல போன வாழ்க்கை ஒரு நாளைக்கும் பிரவர்த்தி மார்க்கத்துல இன்ட்ரெஸ்ட் வராது. நிவர்த்தி மார்க்கத்துல ஆட்டோமேட்டிக்கா இன்ட்ரெஸ்ட் வருங்கிறதுனால on that basis முக்தி மார்க்கம் கேரண்டி. நல்ல கிரெடிட் வர்த்தினஸ் இருந்தா லோன் கண்டிப்பா கிடைக்கும். இந்த பேங்க்ல இன்னொரு பேங்க்ல கொடுப்பார். கிரெடிட் வர்த்தினஸ் இல்லாதவனுக்கு எந்த பேங்க்ல கிடைக்காது. அத மாதிரியே சத்சங்கத்து இன்வால்வ்மெண்ட் ஆயிடுத்துன்னா நிச்சயமாக முக்தி உண்டு. முக்தி கிடைச்சுதான் ஆகணும். முக்தி கிடைக்காம போக சான்சஸே இல்லை. அதைத்தான் துர்வாச மகர்ஷியும் நாராயண ரிஷியும் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் இந்திரனுக்கு கூட உபதேசம் செய்கிறது என்ன என்றால், சத்சங்கத்துல ஈடுபடப்பா. சத்சங்கத்தை விட்டு இந்த ரெம்பை உருவசி திலோத்தமை உன்னோட சகவாடிகளோட எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி அட்டகாசம் நடந்தாரு. அதனுடைய பவிஷ்யத்தை நீ இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கா. இதை விட்டு வெளியே வரணுமானா பிரவருத்தி மார்க்கத்தை விட்டு, நான் இந்திரங்கிறதான அகந்தையை விட்டு, எனக்கு பகவான் எல்லாம் கொடுத்துருக்க அனுபவிக்கிற எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்க போறேங்கிறதான எண்ணத்தை விட்டு கொஞ்சம் முக்தி மார்க்கத்தை திங்க் பண்ணினடா, காரியம் சரியா போயிடும் அப்படிங்கிறார். அதனால சத்சங்கம் வந்து ரொம்ப நல்லா ஆகிறது. எத்தனை ஜென்மங்கள், அநேக ஜென்மகான்னு சொல்றார். அநேக ஜென்மங்கள்ல வந்து விரதம், தபசு, பஜனம் இதெல்லாம் ஒரு ஜீவன் அனுபவிச்சா பிறகுதான் கடைசியில முக்தி கிடைக்கிறது. ஏன்னா முக்தி கிடைக்கிற நேரத்துல அக்கௌண்ட்ல எதுவும் இருக்கக்கூடாது. நல்லதும் இருக்கக்கூடாது, கெட்டதும் இருக்கக்கூடாது. நல்ல கர்மாவின் பலனும் இருக்கக்கூடாது, தீய கர்மாவனுடைய பலனும் இருக்கக்கூடாது. எப்ப இருக்க அந்த 0 பொசிஷன்ல வரோமோ, அப்சல்யூட் பூர்ணம்ங்கிறதான ஒரு சத்துவத்துல வரோமோ, அந்த நேரத்துல தான் முக்தி உருவாகும். அதனால நிவர்த்தி மார்க்கத்தை கடைபிடிக்காமல் ஞானோதயம் அப்சல்யூட்லி அவுட் ஆஃப் கொஸ்டின். பிரவருத்தி மார்க்கத்தில் இருந்தா நிச்சயம் முக்தி கிடைக்காதுங்கிறது வந்து கான்கிரீட்டா சொல்லி கொடுக்கிறார். இப்பேற்பட்டதான தத்துவ சிரவணத்தினால, தத்துவம் இதெல்லாம் தான் பெரிய பெரிய தத்துவங்கள். சும்மா கதையெல்லாம் படிக்கிறதுல பெரிய பிரயோஜனமில்லை சொல்ல மாட்டேன். கதையாகவே தான் இருக்குமே தவிர நமக்கு கதை விடியாது. ஞானம் கதைகள் இருக்கிறதான தத்துவ ஞானம் என்ன, இந்த கதை எதனால வந்து அப்பேற்பட்டதான இந்திரனுக்கே இந்த பிரச்சனை அப்படின்னா நம்ம எதுக்குங்கிறதான திங்கிங் வந்தா, now we are thinking in தத்துவம் லெவல். இந்திரன் நான் தப்பு பண்ண அனுபவிச்சார், நான் பண்ண மாட்டேன், இப்படி எல்லாம் நான் அனுபவிக்க மாட்டேன். ஸோ இந்திரனுக்கே நம்ம நிலைமை வந்து அப்படின்னா நமக்கு வரதுக்கு சான்சஸ் உண்டுங்கிறதானது ஒரு இண்டிகேஷன். அதைத்தான் இந்த இடத்துல தத்துவமாக எடுத்துக்கணும். இப்படி தேவேந்திரனுக்கு இந்த தத்துவஞானம் மைண்ட்ல போனதும் துர்வாச மகர்ஷி நமஸ்காரம் பண்ணி, ரொம்ப சந்தோஷம் பகவான் இந்த தத்துவஞானம் பண்ணதுக்கு, எனக்கு இனிமே எதுலேயுமே எனக்கு ஆசை இல்லை. என் சொத்து இருந்தானா போனானா, தேவலோகம் இருந்தானா விட்டு போனானா, ஹூ கேர்ஸ். அதனால எனக்கு இப்போ மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனதெல்லாம் போயிடுத்தேங்கிறதா கவலை இல்லை எனக்கு. இப்போதான் எனக்கு டைம் கிடைச்சிருக்கு நிவர்த்தி மார்க்கத்தை பத்தி திங்க் பண்ணேன். இவ்வளோ நாளா என்னவோ நினைச்சிருந்தோம், சமத்காரெல்லாம் சொர்க்கம் அது இதுதான் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன்னா கிடையாது. இந்த நிலைமை எல்லாருக்கும் சைக்கிள் ஆட்டமா திரும்பி வேற லெவல்ல வந்து நிற்குங்கிறது வந்து கிளியர் ஆயிடுத்து. அதனால எனக்கு நீங்க உபதேசம் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமஸ்காரத்தை பண்றார். இதை பண்ணி முடிச்சதும் துர்வாச மகர்ஷி அவரோட வேலையை பார்த்து போயிட்டு இருந்தார். இந்திரன் தேவலோகத்துக்கே திரும்பி போகிறார். தன்னோட ஊர்ல இருக்கிறவாளோட நிலைமை, ராஜாங்கிறதான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு என்ன அர்த்தம், பிரஜகளினுடைய
ஸ்டேட்டஸை திங்க் பண்ணுறது தான் ராஜாவினுடைய பிரதம கர்த்தவியம். அதனால் அந்த ராஜாங்கிறதான பொசிஷன் போயிட்டு இல்லையே, அவரை பொறுத்த வரைக்கும் போய் தேவலோகத்தில் போய் என்ன நடக்கிறது பார்க்கலாம். தன்னுடைய மனைவி இந்திராணி, புத்திரன் ஜெயந்தன், புத்திரி ஜெயந்தி, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை, ஒரு மனைவி இந்திரனுக்கு. இந்திரனும் குடும்பஸ்தந்தர். அப்பேற்பட்டதான குடும்பத்தை போய் பார்க்குறார் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அங்கே போய் பார்த்தாதான் தெரியறது அங்கே இருக்கிறதான நிலைமை. துர்வாசா மகர்ஷி போட்டதான சாபம் ஆல்ரெடி எஃபெக்டட் பை த டைம் சொர்க்கலட்சுமி மகாவிஷ்ணுவோடமே திரும்பி போய்விட்டால் வைகுண்டத்துக்கே போயாச்சு. சொர்க்கத்தில் எல்லாமே நரகமாக பார்க்க முடிச்சாச்சு. அத்தனை தேவர்களும் ஓடணும் எங்கே போயிருக்கான்னு தெரியாது, ஒருத்தர் அட்ரஸே இல்லாமல் ஆயிடுது. சொர்க்கத்தில் இருந்தான சமஸ்த சைதன்ய பொருட்களும் சைதன்யம் இல்லாமல் ஆகிவிட்டது. ஜெயந்தினியும் காணாம், மனைவி இந்திராணியும் காணாம், யாருமே இல்லை. இப்பதான் புரியறது, யாரும் கிடையாது, நான் அலோன், அகம் ஏகஹான்னு சொல்ற மாதிரி. இப்ப நான் எனக்கு யாரும் கிடையாது, இனிமே அத்தனை பேர் ஓடி போயாச்சு, இனிமே எனக்கு யாரு கதி, எனக்கு எதுக்கு இனிமே சொர்க்கம். முக்தி மார்க்கத்தை பத்தி கேள்விப்பட்டதுமே விரக்தி உருவாகி விட்டது. நிறைய பேர் சொல்றது உண்டு, ஜாதகத்துல 12ஆம் பாவத்துல கேது உட்காந்தா அவங்களுக்கு முக்தி கிடைக்கும், அப்புறமா விரக்தி உருவாகும். விரக்தி உருவாகிறதுனால தான் எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணி ஃபைனலா அவன் முக்தி மார்க்கத்துக்கு போகிறார். இந்த அனுபவம் இந்திரனுக்கு உருவாகிறது. அத்தனை சொத்து சுகத்துக்கும் அஷ்டவசுக்களுக்கும் மேல உட்கார்ந்துக்கிறதான இந்திரன் எல்லாத்தையும் விட்டு எழுந்து இப்போ சாதாரண ஒரு மனிதரை மாதிரி சுத்தி திரிய ஆரம்பிக்கிறார். அங்கிருந்து அதெல்லாம் போட்டுலாம் விட்டு நேர கங்கா நதி ஒழுகிற இடத்துக்கு வரார். அப்படியே நடந்து வந்து 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 கங்கை கரையில நிற்கிறார். நாம் எங்க போவோம், எல்லாம் என்னெல்லாம் இருந்து நம்ம கையில எல்லாம் ஒன்றும் இல்லாம ஆயிடுது அப்படின்னு. அந்த நேரத்துல தான் சரணாகதி இறைவா அப்படின்னு சொல்லி தன்னுடைய குருவை வந்தனம் செய்கிறார். அவருடைய குரு ஆறு? பிரகஸ்பதி. பிரகஸ்பதியை வந்தனம் செய்கிறார். குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா சொல்லி ஸ்மரண பண்ண நேரத்துல உடனடியாக ஆஜான பாகுவா நிற்கிறார் பிரகஸ்பதி. இந்திரா அழாத எழுந்திரு அப்படிங்கிறார். நான் அழலே குருதேவா, சொத்து போயிடுத்து சொல்லி அழறையா, மனைவியை காணாம சொல்லி அழறையா, இந்திர பதவி போயிருத்துங்கிறத பத்தி அழறையா, என்னத்தினால் அழறா நீ போகிறார்? ஒன்னும் இல்லை, ஞானம் கிடைத்தது, கிடைத்த ஞானத்தை எப்படி வளர்க்கலாம்னு தெரியாம முழித்துக் கொண்டிருக்கிறேன். துர்வாச மகர்ஷியினுடைய ஆசையினாலேயும் அனுகிரகத்தினாலேயும் முக்தி மார்க்கம்தான் ரொம்ப சிறந்தது, பிரவೃತ್ತಿ மார்க்கம் சிறந்ததில்லை, நிரந்தரம் கிடையாதுங்கிறது புரிந்து விட்டது. நான் இனிமே என்ன செய்ய வேண்டும்? எப்பவுமே சரணாகதி அடைந்தவர்களுக்கு தான் மனசு திறந்து நமக்கு எந்த விஷயமே சொல்ல தோணும் அல்லவா? பிரகஸ்பதியும் அதுதான் விரும்பினார். அதுபடியே கங்காதீரத்தில் இருக்கிறதான பரபிரம்ம மூர்த்தியான பிரகஸ்பதி சொல்லுகிறார் துர்வாசா மகர்ஷிக்கு, பிரகஸ்பதி சொல்லிக் கொடுக்கக்கூடியதான இந்த உபதேசங்கள் பிரகஸ்பதி கீதை அல்லது குரு கீதை என்றதான பெயர்ல தெரியப்படுது. சுதம் சர்வம் சுரஸ்ரேஷ்டஹ மாரோதீர்வச்சன ஸ்ருணு ந காதரோபி நீதிஜ்ஞோ விபத்தௌ ச கதாச்சனஹ சம்பத்திர்வா விபத்திர்வா நஸ்வராஸ்ரமரூபிணி பூர்வஸ்வகர்மாயாத்தா ச ஸ்வயம் கர்த்தாயரோபபி. நமக்கெல்லாம் தெரியும் கர்மா என்றதான ஒரு விஷயம். பிரகஸ்பதி எடுத்து சொல்றதான முதல் பாடம் என்னது? கர்மாதான் எல்லாத்துக்கும் காரணம். கர்மா எதனால உருவாச்சு? பூர்வ ஜென்மாக்கள்ல செஞ்சுதான பாப புண்ணியத்தினால கர்மா உருவாகிறது. கர்மாவினால நல்ல பலன் தீய பலன் ரெண்டும் உருவாகிறது. சத்கர்மா பண்றதுனால நல்ல பலனும், துஷ்கர்மா பண்றதுனால தீய பலனையும் நாம் அடைகிறோம். சம்பத்து ஆபத்து ரெண்டுமே பர்மனன்ட் கிடையாது. ஒரு நாளைக்கு இருக்கும், இன்னொரு நாளைக்கு டிசப்பியர் ஆயிடும்.
அதனால டிசப்பியர் ஆகக்கூடியதான எந்த பொருளுக்கு மேலேயும் ஆசை வச்சுக்கோ, அதை பயப்படவோ, அதை நினைச்சு அழவோ செய்யக்கூடாது. சொத்து சுகம் எல்லாம் இருந்தது, சடனா போச்சு. இனிமே இன்னொரு டைம் சரியாகிற டைம் நமக்கு திரும்பி அது வரத்தான் போகுது, எப்படியும் வரும். இந்திரன்னு வந்தாச்சுன்னா அவன் தான் கூப்பிட்டு உட்காந்தப்பா அந்த இடத்துல. நிறைய பொலிட்டீஷியன்ஸ் இப்போ யூஸ் பண்றதான ஒரு தத்துவ சாஸ்திரம் இது. இந்த தடவை ஆயிடுச்சு போது அது நம்ம வரப்போறோம், அதனால பொறுமையா உட்காந்துக்கலாம். அத மாதிரி இந்திரனுக்கு கொடுத்ததான இந்த உபதேசம் நம்ம ஸ்ட்ராங்கா எடுத்துக்கிறார். நாம் அனுபவிக்கிறதான சுகம் துக்கம் ரெண்டுக்கும் காரணம் நம்மளுடைய பூர்வ கர்மா. பூர்வ கர்மாவினுடைய பலனைத்தான் நாம் அனுபவிக்கிறோம். அதனால சுபமான கர்மா பண்ணு, அசுபமான கர்மாவை செய்யாதே. மகர்ஷியினுடைய ஆசீர்வாதமும் கர்மாதான், மகர்ஷியினுடைய சாபமும் கர்மா. நீ அனுபவிச்சதான சுகமும் கர்மா, நீ அனுபவிக்கின்றதான துக்கமும் கர்மா. எல்லாமே கர்மாதான். கர்மாதான் சர்வத்துக்கும் காரணமாக இருந்தது. கோடி ஜென்மாக்கள் நாம் செஞ்சிருக்கக்கூடியதான பாப புண்ணியத்தினால இந்த கர்ம வாசனைகள் எல்லாம் ஒரு ஜென்மாவினால தீர்க்க முடியாது. பல ஜென்மாக்கள் எடுத்துதான் அந்த அதனுடைய வாசனையை தீர்க்க முடியும். சின்ன ரூமுக்குள்ள ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் நம்ம ஓப்பன் பண்ணோமானா அந்த ரூம் பூராவும் மணக்கும். டபுள் த சைஸ் ஆஃப் தட் ரூம். இன்னும் பெரிய ஒரு ஹாலில் போய் ஓப்பன் பண்ணா இந்த கார்னர் இருக்கிறவனுக்கு வாசனை வராது, அந்த கார்னர் இருக்கணும் வாசனை வராது. ஒரு ஸ்ட்ரீட்ல போய் ஓப்பன் பண்ணோமானா பர்ஃப்யூம் யார் ஓப்பன் பண்ணியிருக்கான்னு கேட்பான், வேல்யூ இல்லாம போறது. அத மாதிரியே கர்மா ஒரு ஜென்மாவில் தீர்க்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த ஜென்மாவில் ஒரு டைப் ஆஃப் கர்மாவெல்லாம் தீர்த்துருவோம், கர்ம வாசனைகளை. நம்மளுடைய நியரஸ்ட் கர்ம வாசனை எது மெச்சூர்டா இருக்கோ அந்த வாசனை தான், அந்தந்த கேரக்டரிஸ்டிக் தான் நமக்கு இப்ப இருக்கும். அதனால அதை உணர்ந்து தெரிந்து கொண்டு அதையெல்லாம் எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம், ஸோ தட் அடுத்த ஜென்மாவுக்கு இது ஃபாலோ ஆகாது. இப்படி பல ஜென்மாக்கள் எடுத்த பிறகுதான் கிளாரிட்டி வரும், அப்படிதான் நிவர்த்தி உருவாகிறது. அப்புறமா தான் ஏதோ ஒரு கடைசி ஜென்மாவில் முக்தி அடையறதுக்குள்ளதான பாக்கியம் கிடைக்கும். இருக்கிற கர்மாவையெல்லாம் அனுபவித்து தீர்க்கிறது தான் ரொம்ப சிறந்த மார்க்கம். கர்மாவுக்கு பிராயசித்தத்தை பண்ணி யாரோட வேலையை ஏறிவிட முடியாது அப்படிங்கிறார். நீ பண்ணு, நீ தான் அனுபவிப்பாய், அது உன்னை விட்டு வேற எங்கேயும் போகாது, போகவும் கூடாது. நேச்சுரல் தியரி இது. இந்த பிரகிருத்தியா இருக்கிறதான நியமத்தை யாராலையும் மாற்ற முடியாது, மாற்றவும் கூடாது. வேணுமானா ராமருக்கு அவருடைய என்னெல்லாமோ லைஃப் ஸ்டைல் இருக்கிறதான பிரச்சனை எல்லாம் மாற்றி இருக்கலாம், அவருக்கு இருக்கிறதான திறமையிலையும் சக்தியினாலையும். எத்தையும் விடலை, எல்லாரும் அனுபவிச்சுக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த ஜென்மா இதுக்குன்னு எடுத்ததப்பா, இப்படியே போகட்டும் அப்படிங்கிறார் பொறுமையா. அத மாதிரியே நமக்கு நம்மளுடைய எந்த கர்மாவிலையும் நமக்கு கிடைக்கிறதான பலன் கால தேசங்களுக்கு ஏற்றபடிதான். தானங்களாகட்டும், தியாகங்களாகட்டும், பூஜைகளாகட்டும், ஜோதிஷாஸ்திரத்துல கூட இருக்கு. நிறைய பேர் என்ன அடுத்து பிராயஸ்தம் பண்ணிடுவோம். பிராயஸ்தம் நினைச்சா மாதிரி பண்ணாலும் பலன் கிடைக்காது. பிராயஸ்தத்துக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இவங்க பிறந்தவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் லக்னம், லக்னத்தினுடைய அதிபதி அந்த கிரகத்துக்கோ நட்சத்திரத்தினுடைய கிரகத்துக்கோ 9ஆம் பாவத்துவம், 9ஆம் பாவத்துல பொசிஷன் இருக்கணும் நம்ம இந்த பிராயஸ்தம் பண்ற நேரத்துல. அல்லது 9ஆம் பாவாதிபனை அல்லது நட்சத்திராதிபனை அல்லது லக்னாதிபதியை குரு பார்க்கணும். குருவினுடைய பார்வை 5, 7, 9 பாவத்துக்கு குரு பார்வை வருது. இந்த 3 பாகத்திலே குருவினுடைய பார்வை பூர்ண திருஷ்டியோட இருக்கு. மற்ற இடங்கள் எல்லாம் முக்கால் திருஷ்டி, கால் திருஷ்டி எல்லாம் உண்டு. இப்படி குருவினுடைய இந்த திருஷ்டி இருக்கிற நேரத்துல இந்த 9ஆம் பாவத்துக்கோ லக்னாதிபதிக்கோ நம்ம பிராயஸ்தம் பண்ணினோமானா ஸ்பாட்ல என்னோட பெனிஃபிட் கிடைக்கும். அது அல்லாமல் வேற ஏதாவது ஒரு முகூர்த்தத்தை நாம பண்ணினோமானா பிராயசித்த பலன் கிடைக்காது. அவசரப்பட்டு ஜோதிஷனை தப்பு சொல்லிட்டோ இல்லை பிராயஸ்தம் பண்ணி வச்சதான குருக்களை தப்பு சொல்லியோ பிரயோஜனம் இல்லை. பிகாஸ் நம்மளுடைய அஜ்ஞானம், நம்மளுடைய ஞானம் இல்லாததுனால நாம் அந்த வேலையை பண்ணி அதனால அடைய வேண்டியதான பலனை அடையாமல்
சாஸ்திரத்தையும் செஞ்ச வச்சவர்களையும் எல்லாரையும் தப்பு சொல்ல வேண்டிய நிலைமை வருது. அதனால வெரி சிம்பிள். ஆக்சுவலி ஜாதகம் பார்க்க போறவன் என்னத்தை கேட்கணும், ஜோதிஷன் என்னத்தை சொல்லணும்னு சாஸ்திரம் இருக்கு, நியமம் இருக்கு. ரூல். அந்த ரூலை வந்துட்டு ப்ராப்பரா அதனால ஜோதிஷம் பார்க்க போறது எல்லாரும் குடும்பத்தோட போக மாட்டான் அல்லவா. 4 விஷயங்களை கேட்கறதுக்கு தெரியற 2 பாட்டை கூட்டிட்டு போற. என்னத்தை கேட்கணும்னு உண்டு, எப்ப கேட்கணும், என்ன மாதிரி கேட்கணும் எல்லாம் இருக்கு. இதுல அர்த்தம் சொல்ற. சாதாரணமா எனக்கு தான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன் சார், எப்ப பண்ணினா பலன் கிடைக்குன்னு சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். என்ன இதை பண்றது எதுக்கு தெரியுமா, பலன் கிடைக்கிறதுக்காக, டைம் பாஸ்க்காக பண்ணலை. அதனால எப்ப பண்ணினா பூர்ண பலன் கிடைக்கும் அதை நீங்க சொல்லிட்டேன்னா அந்த டைம் நம்ம பண்ணிக்கலாம். பொறுமையா இருக்கு, நானும் ரெடி. அந்த மாதிரி வர பார்ட்டிக்கிட்ட எஸ் 2 பேருக்கும் சேர்ந்தா போல போகும். சப்போஸ் ஜோதிஷ்னே வந்து பக்கத்துல அவன் சிம்பதிகள்லாம் வச்சிருக்காரு, ஒரு பூசாரி, ஒரு குருக்கள், ஒரு வேற ஒருத்தர், எல்லாம் அவன் கிராம்குள்ளே இருக்கு அப்படின்னா இஸ் ரன்னிங் a கம்பெனி. 365 days ஏதாவது ஹோம போய் இருந்துருக்கான வாரத்தில் அவனை பொறுத்த வரைக்கும். அவன் என்ன சொல்ல, எப்ப பண்ணா என்ன, எப்படி வேஸ்ட் பண்ண போற, நிறைய பேர் முகூர்த்தம் இப்படி பண்றது உண்டு. இந்த பாருங்க 7ஆம் தேதி 9ஆம் தேதி லீவ் எனக்கு, இந்த டைம்ல முகூர்த்தம் நீங்க பண்ணி கொடுத்து விடணும். இனி இவன பிரகஸ்பதியா முகூர்த்தம் பண்ணி கொடுக்கறதுக்கு, இந்திரனோட எஸ்டேட்டே எரிஞ்சு போயிடுது அசுப முகூர்த்தத்துல பண்ணிட்டு. அப்புறம் பிரகஸ்பதி வேலை நோட்டீஸ் அனுப்பிச்சார். அப்புறம் கூப்பிட்டு சொல்றாருங்க, வா நீ பண்ண நேரம் இது, நீ என்ன மாதிரி கேள்வி கேட்டா கேட்ட எனக்கு நாளைக்கு வைக்கணும் அப்படின்னா, எப்ப வைக்கணும் கேட்டிருந்தா நான் மரியாதை சொல்லியிருப்பேன். எனக்கு நாளைக்கு வச்சு கொடு அப்படின்னா நாளைக்கு வச்சுட்டு போச்சு. ஸோ நாம் என்னத்தை கேட்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். எப்ப கேட்கணும், எப்படி கேட்கணுங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் சொல்றாரு. பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு இப்போ அதுக்கு நிறைய பேர் குருபலம் கல்யாணத்துக்கு இருக்கான்னு மட்டும் கேட்டுன்னு வரா. இந்த குருபலம் கல்யாணத்துக்கு மட்டுமல்ல, 24/7 வாழ்நாள் பூராமே குருபலன் பார்க்கலாம். குரு பலன் எந்த மாதிரி பலன், எப்பேற்பட்ட பலன்கிறது மட்டும் நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. அது லேமேனுக்கு புரியாது. ஸோ அட்லீஸ்ட் இவன் கேட்குற நேரத்திலேயாவதும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கே, இதுக்கு நிவர்த்தி உண்டா, எப்ப பண்ணலாம், எப்படி பண்ணணும், யாரை வைத்து பண்ணணும், ஜாதகனோட வயசுக்கு கீழே இருக்கிறவன் பண்ணணுமா, இவனை விட வயசுக்கு பெரியவன் பண்ணுவான் நியமம் உண்டு. யாருனால் நமக்கு சாதனைன்னு பார்க்கணும் இல்லவா. லபஸ்தானாதிபதி வந்து வயசான ஆளா, இல்லை சின்னஞ்செருப்பமா, குழந்தை வடிவமா, பாலப்பிராயமா, நிறைய பார்க்கறது இருக்கு. 4 வயசு சொல்றது ஓரோ பிளானட்டரோட பொசிஷனுக்கு. விருத்தப்பிராயம், மரணப்பிராயம், நித்ராப்பிராயம், பாலப்பிராயம் சொல்லி பிராயங்கள் இருக்கு. அந்த நேரத்தில் இருக்கிறதான கிரகங்க தூங்கின்னு இருக்கிறதா பிரகஸ்பதி எழுப்பினா நாராயண பட்டு தூங்குவாரே தவிர நமக்கு காரணம் உதவாது. நிறைய பேர் ஆயுர்வேதம் எமர்ஜென்சி ப்ராப்ளம் ஆயுர்வேதத்துக்கிட்ட போராடா இல்லையே, அலோபதி ஓடுறா. முதல்ல ஸ்டாப் பண்ணிட்டு வரும், அப்புறம் ஆயுர்வேதம் பார்த்துக்கலாம். நிதானமா 1 வருஷத்துல முடியும். ஸோ எமர்ஜென்சிக்கு என்ன தேவை அதைத்தான் பார்க்குறான். அந்த மாதிரி கர்மத்தை நாம இல்லாம பண்ணிக்கிறதுக்கு நிறைய மார்க்கங்கள் இருக்கு. எது ஒண்ணு அனுபவிச்சுட்டு இருக்கிறது நல்லது. 2 நாம் எதை கர்மாவை பண்றதையும் அதுக்கு ஒரு பலன் இருக்கு. ஒரு எந்த கர்மா பண்றது ஒரு பலன் இருக்கு, நல்லது கெட்டது எல்லாம். சுப முகூர்த்தங்கள்ல பண்றது நல்ல பலனும், அசுப முகூர்த்தங்களை பண்றது தீய பலனும் கிடைக்கும். அதுதான் ரூல் எழுதி வச்சிருக்கு. என்ன பண்ண முடியும்? அதனால நல்ல கர்மாவை நல்ல நேரங்கள்ல பண்றதுக்கு முயற்சி பண்ணா 10 மடங்கு பலன். தீய கர்மாவை போக்குறதுக்கு தான் நல்ல கர்மா. தீய கர்மாவை எல்லாம் அழிக்கிறது எப்படி? நல்ல கர்மாவை பண்ணி. ஒரு தீய கர்மா பண்ணியிருந்தோமானா, இல்லை 1000 தீய கர்மா பண்ணியிருந்தோமானா, ஒரு நல்ல கர்மா பண்ணா கூட போதும். ஈஸியாக அது இல்லாம பண்ணிடும் தீய கர்மாவனுடைய பலனை. இப்படி தானம் கொடுத்து பூஜா யத்னங்களை பண்ணி சிரேஷ்டமான புண்ணியக்ஷேத்திராடனம் பண்ணி இப்படியெல்லாம் மனிதனுடைய பாவ செயலை குறைச்சு புண்ணிய செயலை புண்ணியத்தினுடைய பவரை ஏற்றிக்கலாம்னு சொல்றது. சமமான நாட்கள்ல கொடுக்கற நேரத்துல சமமான பலன் கிடைக்கும்.
உத்தமமான நாட்கள்ல கொடுக்கற நேரத்தை உத்தமமான பலன் கிடைக்கும் அல்லவா? ரொம்ப கஷ்டப்படுறான ஏழைக்கு 10 ரூபா கொடுத்தோம்னா அவன் வாழ்த்துவான். எவ்வளவு பெரிய பணக்காரனாலும் இதை மறக்க மாட்டான். இதுதான் என்ன அந்த லெவல் ஆகும். அன்னைக்கு என்னை தாக்கு பிடிச்சு முடிஞ்சது இல்லை, நான் உயிர் வாழ முடிஞ்சதுங்கிறதான எண்ணம் அவனில் இருக்கும். நிறைய பணம் இருக்கு, பணக்காரன் அவன்கிட்ட 10 ரூபா கொடுப்பான். அவன் என்ன பண்ணுவான்? இந்திரம் பண்ணாம நாய்க்கு பிஸ்கட் வாங்கி கொடுப்பான். அவாது நாய்க்கு நோ யூஸ். அதனால ஸோ வேல்யூ யாருக்கு கொடுக்கணும்? பாத்திரம் அறிந்து கொடுக்க சொல்றது இதுதான் சாஸ்திரம். எந்த பாத்திரம், எந்த க்ஷேத்திரம், என்ன டைப் ஆஃப் தானம், எந்த இடம், தேச காலம், பாத்திரம் ரொம்ப முக்கியம். இதுக்கு தகுந்த மாதிரி தான் நாம் எப்பவுமே தானங்களையும் பிராயசத்தையும் பண்ணணும். அதன்படிதான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுகிறார். ஜெனரலாக சங்கராந்தி, அத்தனை சங்கராந்தி அன்னைக்கும் தானம் தர்மம் பண்றது சிரேஷ்டமான பலனை கொடுக்கிறது. அமாவாஸ்யா, சங்கராந்தி இந்த நாட்கள்ல ஒரு கர்மா பண்றதுனால அதுக்கு 100 மடங்கு பலன் கிடைக்கிறது. சாதாரண நாள்ல பண்ற பலனை விட 100 மடங்கு பலன் கிடைக்கிறதுக்கு சங்கராந்தி அண்ட் அமாவாசை என்ற 2 நாட்கள் உதவுகிறது. சாதுர்மாசிய பௌர்ணமியில பண்றதுனால கணக்கில்லாத அளவுக்கு புண்ணியம் கிடைக்கிறது. சந்திர கிரகணத்துல பண்ற அன்னைக்கு கோடிக்கணக்கான புண்ணியம் கிடைக்கிறது. சூரிய கிரகணத்துல பண்றதுல 10 கோடி பலன் கிடைக்கிறது. சந்திரனுக்கு பண்ணனுடைய 10 கோடி சூரிய கிரகண நேரத்துல பண்றதுனால புண்ணியம் கிடைக்கிறது. அக்ஷய நவமி அன்னைக்கு பண்றதுனால கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு புண்ணியம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுகிறது. அக்ஷய நவமி என்றால் என்னைக்கு வருது? கிருத்திகா மாசம் சுக்ல பௌர்ணமி, சுக்ல நவமிக்கு பேருதான் சூரியனுக்கும் கிருஷ்ணனுக்கும் பண்ண வேண்டியதான ஸ்பெஷல் பூஜை. பல இடங்கள்ல நார்த் இந்தியாவிலாம் பெரிய ரதோற்சவம் கொண்டாடுற நாட்கள் இது. எனிவே கிருத்திகா மாசத்துல மோஸ்ட் ஆஃப் த டே சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட், வெதர் சவுத் ஆர் நார்த் எவ்ரிவேர். அதனால மேக்சிமம் பலனை கொடுக்கறதான உத்தமமான நாள் இன்னைக்கு அக்ஷய நவமி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எது? சாதாரண நாள். அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அமாவாஸ்யா, சங்கராந்தி. அதுக்கு மேல சந்திர கிரகணம், அதுக்கு மேல சூரிய கிரகணம், அதுக்கு மேல அக்ஷய நவமி. அக்ஷய திருதியா எல்லாம் கேள்விப்பட்டிருப்ப எல்லாரும் இல்லவா? அது மாதிரி அக்ஷய நவமி. ஒருவேளை அனிமத்த அக்ஷய நவமி பத்தி யாருக்கா ஏதாவது ஒரு கமர்ஷியல் ஆளோட மண்டல காதுல விழுந்து ஆரம்பிப்பான் அதுல இருந்து. ஒருவேளை எப்படியோ ஜனங்களுக்கு அப்படியே தெரியல அந்த ஒரு நாள் என்ன அப்படின்னு. இப்படி அக்ஷய நவமி அன்னைக்கு பண்றதுக்கு அந்த தான தர்மத்துக்கு கணக்கே இல்லாத அளவுக்கு புண்ணியத்தை கொடுக்கிறது அப்படின்னு. இத மாதிரி தான் தீர்த்த ஸ்நானம், ஜபம், இப்பேற்பட்டதான தத்துவங்கள், மந்திர உபதேசங்கள் கோவில்ல வச்சு வாங்கிக்கிறது, பூஜை நடக்கிற நேரத்தை வாங்கிக்கிறது, மகான்களுடைய முன்னாடி வச்சு வாங்கிக்கிறது, இதுக்கெல்லாம் சக்தி, அதனுடைய பலன் ரொம்ப அதிகமாகிறது. எப்படி என்றால் ஒன்று விட்டு இனி ஒன்றுக்கு தாவரா மாதிரியே இந்த புண்ணிய பலன் பாவங்களை இல்லாம பண்ணி புண்ணிய பலன்களை அதிகமாக்கி கொடுக்கறதுக்கு காரணமாகும். நீ பண்ணிதான தப்பு சின்ன தப்பல்ல. பகவான் பராசக்தியே கழுத்துல போட்டுருக்கிறதான மாலையை இவ்வளவு அலட்சியம் பண்ணி இவ்வளவு பெரிய பாவத்துக்கு நீ ஆளானதுனால பேர்பட்டதான ஒரு சங்கட அவஸ்தையில அவனுக்கு வந்திருக்கு. இதுல இருந்து நீ மேல தப்பிக்கிறதுக்கு ஒரு மார்க்கம் என்ன என்றால், நம்மளுடைய சீஃப் யாரு? மகாவிஷ்ணு. இங்க ஜாஸ்தி பேசி டைத்தை வேஸ்ட் பண்ணாம நேர பிரம்மா போய் பார்த்து பிரம்மாவையும் கூட்டிட்டு வைகுண்டத்துல போய் மகாவிஷ்ணு கிட்ட சொல்லுவோம், உனக்கு எப்படி உன்னுடைய சொர்க்கலட்சுமியை திருப்பி கூப்பிட்டுக்கிறதுக்கு வழி அப்படிங்கிறத பத்தி கேட்போம் என்று சொல்லுகிறார். ஜனகா பைதர்கா தோஷேனா தோஷான் மாதா மகஸ்தா குருதோஷா திரிபிர் தோஷைஹி ஹரிதோஷி பவேத்ருவம். இந்த ஸ்லோகத்தை பிரம்மதேவன் சொல்லுகிறார். ப்ரஹஸ்பதி என்ன பண்றார்? இந்திரனையும் கூட்டிட்டு நேர பிரம்மலோகத்துல சதுர்முகனான பிரம்மதேவனை பார்த்து, பிரம்மதேவா, இந்திரனை கூட்டின்னு வந்திருக்கேன், என்னுடைய சிஷ்யன்
ஒரு குருவனுடைய தர்மம் என்ன, குருவனுடைய கர்த்தவியம் என்ன? சிஷ்யன் கஷ்டப்படுற காலத்துல கிருஷ்ணனை குரு மனசால தியானம் பண்ணினாலே போரும், சிஷ்யனுடைய பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு வரும். இங்க ப்ரஹஸ்பதியே கூட கூட்டின்னு வந்திருக்கார். அனைத்து கர்மாவுக்கும் பூர்ண பலன் குருவலனால கிடைக்கிறது, குருவனுடைய அனுகிரகத்தினால. குரு என்றால் ஞானம், வேற ஒண்ணுமே இல்லை. குரு என்றால் ஞானம், விஸ்டம் நாலேஜ் தான் அதுக்கு பேர் ஜோதிஷாஸ்திரத்துல கூட குருவுக்கு அதனால குரு பகவானை கூட்டின்னு வந்திருக்கார் இந்திரனை பிரம்மசபைக்கு. பிரம்மதேவன் சொல்லுகிறார், இந்திரா நீ சாதாரணமான ஆளா? மகாவிஷ்ணுக்கு சகோதரன், உன்னுடைய குடும்பத்தினுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ சிறந்த பெரிய குடும்பத்துல பிறந்த உனக்கு எப்படி இப்படி பாரத்துவம் செயலை பண்ண முடிஞ்சது? சாதாரண மாலை கிடையாதப்பா. நம்முடைய அத்தனை பேருடைய சீஃபோடு உடம்புல போட்டதான பகவத் பிரசாதம், அதை அலட்சியம் பண்ணதுனால வந்ததான பாவம் இது. சாதாரணமாக பாவம் பண்றவாளுடைய கேட்டகரியை சொல்றார் பிரம்மதேவன் இங்க. ஜனகா பைதுகா தோஷேன, சாதாரணமாகவே ஒருத்தன் பகவானுடைய பிரசாதத்தை அலட்சியம் செய்யக்கூடியவன், அப்பா ஏதாவது பாவம் பண்ணியிருந்தாளானா பசங்களுக்கு பகவானுடைய பொருட்கள்ல பகவானுடைய பிரசாதத்தை அலட்சியம் பண்ண தோணுமா? சோ அப்பா தப்பு பண்ணக்கூடாது, அப்பா பாவ செயல்கள்ல ஈடுபடக்கூடாது என்றதான அர்த்தம் வருகிறது. நிறைய பேரண்ட்ஸ் அப்பா ரொம்ப தேவையில்லாத ரொம்ப பாவகரமான கர்மாக்களை எல்லாம் பண்றா, ஜஸ்ட் பிகாஸ் குடும்பத்தை பெருத்தன் அப்படின்ட்டு. அதெல்லாம் தப்பான மார்க்கங்கள் சொல்லுறது சாஸ்திரம். குடும்பத்தை பெருத்தத்துக்காக எந்த பாவத்தையும் பண்றதுங்கிறதெல்லாம் தப்பு. ஏன்னா இந்த பண்ற தப்புனுடைய பாவத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். ஒரு தர்மம் இருக்கு, குடும்பத்தை காப்பாற்றுறாங்கிறதான தர்மத்தினுடைய புண்ணியம் உண்டு. பட் தட் புண்ணியம் மே நாட் பி சஃபிஷியன்ட் ஆர் ஈக்குவல் டு இந்த பாவ செயல் அவன் ஈடுபடுறது. நிறைய சினிமாக்களை கூட பார்ப்போம் நாங்கள். பெரிய பாவ செயல் ஹீரோ பண்ணி ஃபைனலா ஜட்ஜ்மெண்ட் வர டைம்ல சொல்லுவார்கள், தப்பு பண்ணியிருக்க கூடாது, நீ என்ன ஆகட்டும், அதுக்குள்ளதான பனிஷ்மெண்ட் நான் கொடுத்தே ஆகணும் ஜட்ஜ்மெண்ட் வரும் நம்ம நேரத்தில். வெரி வெரி ஃபியூ டைரக்டர்ஸ் ஹூ டைரக்ட் சச் ஃபிலிம்ஸ் லைக் தட். மற்றவாள் என்ன பண்ணுவா, ஜனங்களை பார்க்குற வாழ் பிரீதிக்காக அவன் நான் சும்மா விட்டேன் அப்படின்னு வைப்பேன். நிறைய இடங்களை பார்க்கலாம். சார் ஹை அண்ட் பிலாசபி இன்வால்வ்டு. சாஸ்திரம் இதுதான் சொல்றது. அதனால அப்பா பாவம் பண்ணியிருந்தாலானா பகவத் பிரசாதத்தை அவமானப்படுத்த தோணும். மாதாவினுடைய வம்சதோஷம், மாதாவுடைய குடும்பத்தில் ஏதாவது தோஷம் இருந்தாலும் பகவத் பிரசாதத்தை வர்ஜிக்கவும் பகவானை கூப்பிட தோணாத புத்தியும் அல்லது பகவத் பிரசாதத்தை அவமானப்படுத்துறதுக்குள்ளதான வாய்ப்பு உருவாகும். அதான் இந்த சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, மாதாவினுடைய குடும்ப தோஷம் என்னதான் நம்ம பிரவரம் சொல்லி ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணினா கூட உடம்புல இருக்கிறதான இந்த ரத்தம் அது இன்னும் மாறலை. அது கிராஜுவலா எக்ஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இவா குடும்பத்தில் இருக்கிறதான குலதெய்வத்தை அடாப்ட் பண்ணிட்டு இவா குடும்ப செயலில் ஈடுபட்டு இதெல்லாம் மேபி 5 வருஷம், சில பேருக்கு அந்த பியூரிஃபிகேஷன் வரலாம், சில பேருக்கு 10 வருஷத்துல வரலாம், சில பேருக்கு இந்த லைஃப் பூராமே இருந்தா கூட பியூரிஃபிகேஷன் வராது. அப்படி வந்த பிறகு பிறக்கக்கூடிய குழந்தைனா எஸ் இட் மே நாட் பி எஃபெக்டிவ். பட் ஜெனரலா ஒரு குழந்தை பகவத் துவேஷியாக வரணுமானா அப்பாவினுடைய பாபம், அம்மாவினுடைய வம்சத்தினுடைய பாபம் அல்லது குரு உன்னுடைய பாபம், இந்த 3 பாபங்கள்னாலதான் ஒரு மனுஷனுக்கு பாவ செயல்கள்ல ஈடுபாடு வரத்துக்கு வாய்ப்பு. இது எதுவுமே உன்னோட ஜாதகத்திலே கிடையாது. அப்படி இருக்கிறது நீ ஒரு பாவத்தை பண்ணா என்றால் உன்னுடைய ஜீவனுடைய கர்மா. அதனால்தான் நிறைய இடங்கள்ல பெரிய பெரிய மகான்களுடைய புத்திராதிகள் எல்லாம் அவாள மாதிரியே வரணும் எதிர்பார்க்க முடியாது. தேடாவாடாவா இருக்கு.
நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, ஒன்று ரெண்டு கிடையாது. மே நாட் பி டைரக்ட்லி, தட் மீன்ஸ் இவாளுக்கு இந்த மாதிரி ஒரு புத்திரன் புத்திரி வரணும் என்றது ஒரு கர்மா, வந்திருக்கிற ஜீவனுக்கு அதனோடு தானே ஒரு கர்மா இருக்கு. இந்த கர்மாவை எல்லாம் பியூரிஃபை பண்றது தான் பும்சவன நேரங்கள்ல பண்றான். ராவணேஸ்வர், ராவணன் வந்து பிராமண புத்திரன், பிராமணன், ஆனா வாழ்நாள் பூராவும் அசுரனா வாழ்ந்தார் அல்லவா? அத மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சிச்சுவேஷன் வருது. அதனால இந்த மாதிரி தோஷங்கள்லாம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் பகவானுடைய பிரசாதத்தை வந்து எதிர்க்க தோணும். இது எதுவுமே இல்லாத பர்ஃபெக்டானதான உன்னோட வாழ்க்கையிலே உனக்கு இது வந்து அப்படின்றா உன்னுடைய கர்ம தோஷம் தான் இதுக்கு காரணம். ஆகியனால கர்ம தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்றதுக்கு சர்வாந்தராத்மா பகவன் சர்வ தேகேஸ்வஸ்திதா யஸ்ய தேவால் பிரயாயாத் சவஸ்தல் க்ஷணபேவ. ஒவ்வொருத்தருடைய உடம்புக்குள்ளேயும், இல்லைன்னா உடம்புங்கிறது வந்து ஆத்மாவில் ஒட்டின்னு இருக்கு. பேச்சுவார்த்தையில எப்பவுமே ஜீவன் போனா ஆத்மா போனா உடம்பு போச்சு அப்படிங்க. உடம்புக்குள்ள ஆத்மா இருக்குங்கிறது தான் நிறைய பேருக்கு இன்னைக்கும் அவேர்னஸ். பிராணன், ஜீவன், ஆத்மா, இதில் தான் உடம்பு இருக்கு. அதனால ஜீவன் போயிடுச்சுன்னா உடம்பு போயிடும். அத்தனை பேருடைய உடம்புலையும் அத்தனை தத்துவங்கள்லையும் சேர்ந்திருக்கிறது வந்து மனிதனுடைய கர்மா ஒரு பெரிய போர்ஷன். அந்த மனிதனுடைய கர்மா வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறதுக்கு கொடுக்கிறார். இதை தவிர்த்து இனிமே இந்த பிரம்மதேவனுடைய உபதேசத்துல ரொம்ப முக்கியமான சில உபதேசங்கள்லாம் வரப்போறது. ஒவ்வொரு மனித ராசியிலையும் ஒவ்வொரு மனிதனுடைய உடம்புக்குள்ளேயும் என்னெல்லாம் கான்ஸ்டிடியூஷன், எப்படியெல்லாம் நம்ம பாவ புண்ணியங்களுக்கெல்லாம் காரணமாகிறோம் என்பதை சொல்லுகிறார். மனிதர்களுடைய உடம்புல பிராணன் விஷ்ணு, விஷ்ணுதானாம் பிராணன். பிராணன் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? குறிப்பிட்ட இடம் உடம்புல பூராவும் பரவி இருக்கிறது தான் பிராணன். அதனால விஷ்ணு என்றால் என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடியவர். ஸோ மனிதனுடைய உடம்புல, மனிதன் என்றல்ல அத்தனை ஜீவராசிகளுடைய உடம்பிலையும் சர்வாந்தராத்மா பகவான் சர்வதேகேஷு, அத்தனை உடம்புக்குள்ளேயும் உலகத்தில் இருக்கிறதான அத்தனை சரீரத்துக்குள்ளேயும் பிராணஸ்வரூபம் விஷ்ணு. புத்தி பகவதி. நித்ரை, பலவிதமான விகாரங்கள். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில 23 விகாரங்கள் இருக்கு சொல்றது தர்மசாஸ்திரத்துல. 23 டைப் ஆஃப் சென்சரி ரியாக்ஷன்ஸ் நம்மளுடையது. இந்த தூக்கம், விகாராதிகள், இது எல்லாமே வந்து தேவியினுடைய சைதன்ய சுரூபங்கள், மூலப்பிரகிருதியினுடைய கலைகள், அனைத்து சக்திகளாகவும் இருக்கிறது. நம்மளுடைய ஞானம் பரமேஸ்வரன். இந்திரியங்களுக்கெல்லாம் அதிபதியான மனசு பிரம்மா. ஸோ இந்திரியங்கள், மனசு, இதெல்லாம் வந்து பிரம்மதேவனாகவும், பிராணன் விஷ்ணுவாகவும், ஞானம் சிவனாகவும், புத்தி தேவியாகவும், விகாராதிகள் சங்கோச்ச விகாரம்னு பேர். அதுக்கு தான் பராசக்தி வந்து 5 புஷ்பபானங்களை வச்சுட்டு இருக்கா கரும்பு வில்லுல. அந்த தத்துவங்கள் பூராவும் மூல பிரகிருதியான பராசக்தியினுடைய கலாசுரூபமா இருக்கிறதா தேவதைகள். அப்படி பார்த்தா நம்ம உடம்புக்குள்ள யார் இருக்கா? இதம் சரீரம் கௌந்தேயா சேத்திர வித்யபிதீயதே. இந்த உடம்பு புனிதமான கோவில். இது உள்ள இருக்கிறதான ஒவ்வொரு பொருள்களும் தெய்வ சைதன்ய சுரூபமாக இருக்கிறது. இப்பேற்பட்டதான உடம்பை வைத்துக் கொண்டு நாம் ஒரு சத்கர்மாவை, இந்த உணர்வோட ஒரு சத்கர்மா நாம் பண்ணினோமானா எவ்வளவு பலன் கிடைக்கும் என்பது வந்து அந்த தத்துவ சாஸ்திரமே சொல்லுகிறது. இப்படியெல்லாம் சேர்ந்திருக்கக்கூடியதுதான் ஒரு மனிதனுடைய உடம்பு. இதுல புத்தியில ஜாதமாகக்கூடியதான ஞானம். புத்தி எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். புத்தி இல்லைன்னா நமக்கு எதுலையுமே கிளாரிட்டி இருக்காது. இந்த புத்தியில உண்டாகக்கூடியது எதுல? இந்த புத்தியில என்ன உண்டாகிறது? ஆத்மா என்பது வந்து ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம்.
புத்தியில பட்டு புத்தி வழியாக நாம் பிரச்சோதயாது, புத்தி வழியாக நாம் பிரச்சோதனம் பண்றோம். இல்லைன்னா எல்லா இடத்தையுமே பறந்து வாழ்கிறோம், சேர்ந்து இருக்கிறதுக்கான ஒரு மார்க்கம் உண்டாகிறது. இந்த சமஸ்த சுகங்களையும் அனுபவிக்கிறது இந்த ஜீவன் புத்தியினுடைய ஹெல்ப்பினால சரீரத்துக்குள்ள உட்கார்ந்து ஜொலிக்கிறதுக்கு பேருதான் ஆத்மா அல்லது ஜீவன் அல்லது ஜீவாத்மா. இப்படி உடம்பை வைத்துக்கொண்டு சமஸ்த சுகங்களையும் துக்கங்களையும் அனுபவிக்கிறதுக்காக புத்தி ஸ்வரூபமாக நம் உடம்புக்குள்ள பூராவும் பறந்திருக்கிறது. இந்த ஆத்மா எப்ப சரீரம் விடுகிறதோ, இந்த உடம்பை விட்டு போகிறதோ, அந்த நேரத்துல சரீரம் ஜடமாகிறது. அதனால எந்த யூஸ் இருக்காது, பயனில்லாத ஒரு பொருளாகிறது ஜடம். இப்பேற்பட்டதான ஒரு நிலையில ஒரு மனிதன் போய் சேர்றான்ங்கிறதான உணர்வு உனக்கு வந்து விட்டதுன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் முக்தி மார்க்கம் பரமசுகம், பிரவೃತ್ತಿ மார்க்கம் பரம துக்கம். சந்திரன், பிரம்மா, பிரகஸ்பதி இவங்க எல்லாருமா சேர்ந்து வைகுண்டத்துல போய் மகாவிஷ்ணுவை பார்க்க போகிறார்கள். மகாவிஷ்ணு ஒரு சின்ன உபதேசம் கொடுக்கிறார். எதனால இவ அத்தனை பேர் உபதேசம் கொடுக்கிறார் தெரியுமா? ரீசன் சொல்லுங்க பார்க்கட்டும். அதொன்னு மெயின் என்னோட தத்துவம். நான் கேட்கறது தத்துவம். இதுல ரொம்ப இன்டெலக்சுவலா நம்ம சொல்லணும். எல்லாருமே சேர்ந்து இந்திரனுக்கு உபதேசப்படுறது எதுக்கு? அது பராசக்தியோட பிரசாதமாச்சே. அதெல்லாம் ஓகே. நீங்க திருப்பியும் அந்த எலிமெண்ட்ஸ்ல இருக்கீங்க. நான் கேட்கறது தத்துவம். இதெல்லாம் இந்த நுனிப்பில் மேயறது சொல்லுவா இல்லையா, அது மாதிரி. இல்ல அந்த ரெசிப்டிவ்ங்கிற வார்த்தை அதுதான் பெர்ஃபெக்ட். பட் ரெசிப்டிவ் நீ வேற விதமா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது சாதாரண நாள்ல இந்திரங்கிட்ட போய் யாரா உபதேசம் பண்ண போறா போடா அப்படின்னு ஒன்னு என்ட்ரி கொடுக்க மாட்டார். ரெண்டு, he doesn't have time to listen to you because he has got billions of facilities to enjoy. இப்போ ஒண்ணும் கிடையாது, பாப்பார், ஐயோ பாவம், கைகட்டி வாய் ஊத்துன்னு யார் உபதேசம் பண்ண புறப்பட்டாலும் அப்படியா எனக்கு எப்படியா தப்பிச்சா போறப்பா சொல்லு. இப்ப எல்லாத்தையும் விட்டு சரணாகதியாடைய லெவல்ல வந்திருக்கார். இதைத்தான் குந்தி தேவி கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறா, பகவான் எனக்கு எப்பவுமே மண்டைக்கு மேல துக்கத்தை கொடு, so that I will keep thinking about you. அந்த ஒரு சரண்டரன்ஸ் எனக்கு வரணுமானா என்னுடையதுங்கிறதான அந்த எண்ணம் போய் நான் எதையும் ஆளலை, எல்லாம் என்ன ஆளறதுங்கிறதான ஒரு உணர்வு எனக்கு வர்றதுனால நான் திருந்து விட்டேன்ங்கிறதான ஒரு பாவனை எனக்கு வருது. அதனாலதான் நிறைய பேருக்கு வாழ்க்கையில எப்பவுமே ஒரு சடன் சேஞ்சுங்கிற சொல்லுவா பார்த்திருக்கலாம். எப்படி எல்லாமோ இருந்து டக்குன்னு சேஞ்ச் ஆயிடுவான், டிஃபரெண்ட் ஆயிடுவார். அந்த ஒரு அடியில எல்லாம் சேஞ்ச் ஆயிடுது. சர்வ ஆட்டங்களும் க்ளோஸ் ஆகி இப்ப புதுசா நியூ சாப்டர் பிகினிங். தட் இஸ் த சேம் கான்செப்ட் இந்த இடத்துல. ஏன்னா இந்திரன் என்றாலே ஒன் ஆஃப் த ஹை லெவல் ஆஃப் கர்வத்தினுடைய ஹை எண்டு. கடவுளை பொறுத்த வரைக்கும் நீ தப்பு பண்ணாம வாழ்ந்து உன்னோட சாமர்த்தியத்தினால வெளியில வந்தா ஐ வில் அவார்ட் யூ ஆஸ் a தேவன் or தேவி. From there I will re-award you again as a இந்திரன். From there again I will award you as a பிரம்மா. From there again I will reward you as சிவன். அதுக்கப்புறம் விஷ்ணு அவரெல்லாம். இல்ல அதுதான் சுகத்திலும் துக்கத்திலும் ஒரே மாதிரி நமக்கு கடவுளை பார்க்கலாம்ல. பார்க்கலாம். எல்லாராலையும் முடியுமா? துக்கம் வர டைம்ல ஃபர்ஸ்ட் ஜனம் AK-47 கையில கிடைச்ச மாதிரி ஃபயர் பண்ண ஆரம்பிப்பா தெய்வத்தை. நீ எல்லாம் தெய்வமா, உனக்கு எல்லாம் கண் இருக்கா, உனக்கு எல்லாம் ஒரு பூஜை கேள்விப்படுறதா, உனக்கு எல்லாம் ஒரு உற்சவமா அப்படின்னு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவன் தெரிஞ்ச எல்லாத்தையும் சாட்டிக்கிறான். பகவான் எல்லாம் பார்த்து சிரிக்கிறார். ஐயோ கஷ்டம், இவ்வளோ நேரம் சத்கர்மாவில எல்லாம் நல்ல மந்திரங்கள்லாம் டெய்லி சொல்லுங்க. 20 வருஷம் முடிஞ்சு ஒரு நாள் தண்டு தமிழத்தை ஏதோ ஒரு கஷ்டகாலம் வந்து விடுது, எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறேன். இந்த மண்பானை பண்றவன் இருக்கானே, கும்பரன் பேர் அவனுக்கு சமஸ்கிருதத்துல.
கும்பாரன், அது டிரைவ்டு லாங்குவேஜ். கும்பரனுக்கு வந்துட்டு 3 நாள்ல கஷ்டப்பட்டா ஒரு 100 பானை பண்ண முடியும். 3 நாள் 4 நாள் கஷ்டத்துல 100 பானை பண்ண முடியும். 5 நிமிஷத்தை 100 பானையும் போட்டு உடைக்கலாம். It will not take any time or effortless-ஆ அடிச்சு உடைச்சுடலாம். 3 நிமிஷம் தான் எடுக்கும். அத மாதிரியே நம் எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய ஒரு நிலைமை என்ன தெரியுமா? நாம் கஷ்டப்படுறதான ஒவ்வொரு நேரத்திலையும் இல்ல நம்ம வந்து டெடிகேட் பண்றோம் பாருங்க, 1/2 மணி நேரம் பகவானுக்கு பூஜைக்கு, 1 மணி நேரம். தீஸ் 1/2 மணி நேரம் some people are making billions. எனக்கு என்னோட தெரிய ஒரு கிளையண்ட் இருக்கா. he makes sometime $1 million $2 million in just 5 to 10 minutes டைம்ல. அவன் வந்து முயற்சி பண்ணி 1/2 மணி நேரம் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணான்னா he'll be making trillions. அப்பேற்பட்டதான, அதாவது ஒரு சொத்து பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்பேற்பட்டதான ஒரு மனிதன் அதையெல்லாம் ஒதுக்கி நிறுத்தி அந்த 1/2 மணி நேரத்தை வந்து பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணானா அவனுடைய ரியல் வேல்யூ என்ன? அந்த டைம், அவனோட டைம் ஈக்குவல் டு த கரன்சி. எந்த ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பலன் அவனுக்கு கிடைக்கும். பகவான் அதுவும் பார்ப்பார். எப்பா ஒன்னு சாதாரணமா விட்டா நீ இவ்வளவு பண்றாளா, 1/2 மணி நேரம் எனக்கு டிவோட் பண்ண அல்லவா, so I must reward you zillions. பணம் யாராவது ஆனந்திருப்பா, பணம் வந்து எங்கேயும் போகாது, பணம் வந்து பர்மனண்டா நிக்காதுங்கிறதா ஒரு பாவம். அதுதான் மகாவிஷ்ணு சொல்லப்போறா எடுத்தது. இந்த லட்சுமியினுடைய கேரக்டர் சொல்றாரு. இப்ப நம்மளை விட்டோம்னா நம்ம குடும்பத்திற்கு அனுபவிக்க போறா, நம்ம குடும்பத்திற்கு அனுபவிக்கல அப்படின்னா ஏதோ ட்ரஸ்ட்டுக்கு போயிடும் வச்சுக்கோங்களேன். இது யார் அனுபவிக்கலாம்? கவர்மெண்ட் எடுத்து விடும். 7 வருஷத்துக்கு மேல அன்கிளைம்டு ப்ரொசீட்ஸ் இருந்தா இட் வில் கோ டு த கவர்மெண்டோட அக்கௌண்ட். கவர்மெண்ட் அதை எடுத்துட்டு நாட்டில் ஸ்ட்ரீட் லைட் போடுறது, லைட் ரோடு போடுறது எல்லாம் அந்த ஒர்க் எல்லாம் எடுத்துன்னு விடுவா. ஸோ இட் இஸ் ஸ்டில் யூஸ் டு சம்படி. அது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும். அந்த புண்ணியம் உங்களை எப்படி வந்து சேரும்? பிகாஸ் நீங்க தான் அதனுடைய இந்த சொத்துக்கு அதிபதி. இந்த சொத்தை மிஸ்யூஸ் பண்ணாலும் அந்த பாவம் உங்களை தான் வந்து சேரப்போகுது. இதை நல்லபடியா யூஸ் பண்ண, அதனால சொத்து சம்பாதிச்சா கூட நல்லபடியா யூஸ்ஃபுல் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த சொத்தை விநியோகம் பண்ணணும். அதுதான் சாஸ்திரம் சொல்றது. இப்ப நம்ம சம்பாதிச்ச சொத்து குழந்தைகளை மிஸ்யூஸ் பண்ணிட்டாலும் பாவம் அப்பா அம்மாவை வந்து தேடிடும். பிகாஸ் நீங்க நல்ல ஒழுக்கங்களை எதையும் சொல்லி கொடுக்கல குழந்தைகளுக்குங்கிறதான ஒரு தப்பு. 2, குழந்தைகள் திருப்பியும் தப்பு பண்ணலாம். அப்பா அம்மா என்னதான் உபதேசம் பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்திரன் காட்டின ஊத்து. உங்க அப்பா கிளீன், அம்மா கிளீன், உங்க வம்சம் ரொம்ப பெரிய செழிப்பானது, விஷ்ணுவுக்கு சகோதரனாக பிறந்தவன் நீ, விஷ்ணுன்னு பேர் இந்திரனுக்கு, 100 அஸ்வமேத யாகம் பண்ணவன், என்ன புண்ணியம் இருக்கணும் அக்கௌண்ட்ல. இப்படி எல்லாம் இருந்து இந்த மாதிரி ஒரு புத்தி உனக்கு தோணுது பார்த்தா, கர்மதோஷம்ங்கிறத வந்து விடாது யாரானாலும். அதனால ஏதோ ஒரு ஜென்மாவில அந்த ஜீவன் நம்ம ரொம்ப பிராடா கேலக்சி லெவல்ல திங்க் பண்ணலாம். இந்திரனுடைய ஆத்மா ஆல்சோ வாஸ் ஒன் ஆஃப் த பீப்புள் லைக் அஸ், மேபி ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஒரு சம் யுகத்துல. அந்த யுகத்திலிருந்து அது எலிவேட் ஆகி அதுல இருந்து கொஞ்சமா அந்த ஆத்மா வந்து சைதன்ய சுரூபமா அப்புறமா இந்திர பதவியில வந்திருக்கு. எட் ஏதோ கர்மாவில செஞ்சுதான பாவத்தினுடைய ஒரு செயல், அந்த கர்ம தோஷம் அதை சுத்தின்றே இருக்கு. சான்ஸ் கிடைக்கிறத போட்டு அடிக்க, சான்ஸ் கிடைக்கிறத போட்டு அடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. தக்ஷகன் எப்படி 7 நாளைக்கு வெயிட் பண்ணார். ஆர்டர் கையில கொடுத்ததுமே he was ready to hit யார? பரீட்சித்தர். And he was just waiting for all kind of opportunity. பிரைப் கொடுத்து பார்த்தார், கந்தமாசிட்ட சொல்லி பார்த்தார், என்னெல்லாமோ பண்ணி பார்த்தார். no way he can move அப்படிங்கிறதா டைட் செக்யூரிட்டி இருந்தா கூட still he worked out a strategy to enter and hit. கர்ம வினைங்கிறது வந்து கர்மதோஷங்கிறது வந்து கர்மதோஷத்தை போக்குறதுக்கு பெஸ்ட் சஞ்சித பாப விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். பகவானுடைய பிம்பத்துல வந்து அர்ச்சனைகளை பண்றது, நமஸ்காரங்கள் பண்றது, அபிஷேகம் பண்றது. அபிஷேகம் பண்றதுக்கு தயங்கவே கூடாது. அபிஷேகம் பண்ண 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 பாவம் அழிஞ்சு போயிடும். அப்படியே கற்பூரகாரத்தி பண்றத பாவங்கள் அழிஞ்சு போகிறது. இதெல்லாம் ரொம்ப மனசுக்கு கொடுக்கறதான கன்விக்ஷன். மனசுக்கு கன்விக்ஷன் கொடுத்துட்டோம்னா தட் இஸ் அ பிரைமரி ரூட். பிகாஸ் மனசு இந்திரிய தத்துவமான அனைத்து இந்திரியங்களுடைய ராஜா மனசு. மனசு இஸ் a derived product of பிரம்மா.
Manas is being represented by Brahma. Pranan is represented by Vishnu. Jnanam is represented by Shiva. அனைத்து விகாராதிகள் எல்லாமே இன்சார்ஜ் யாரு? பகவதி. இப்படியானா 4 தெய்வீக பொருள் நம்ம உடம்புக்குள்ள இருந்து ஆட்சி செய்கிறன்றால் நம்மளுடைய உடம்பே ஒரு கோவிலாகிறது, நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு தெய்வீக பயணமாகிறது, நாம் செய்யக்கூடியதான ஆக்டிவிட்டீஸே பூஜையாகிறது. ஆதிசங்கர பகவத்பாதர் ரொம்ப அமோகமாக மகா சுந்தரமாக இதனால ஒரு சின்ன 4 லைன்ஸ் எழுதியிருக்கார் அவர். நான் தூங்கிறது சமாதி நிலை, நான் அலைந்து நடப்பதெல்லாம் உனக்கு வைக்கின்றதான பிரதட்சிணம். ரொம்ப என்ன அர்த்தமான ஒரு மகத்துவம். இப்படி நம்ம வாழ்க்கையை அவ்வளோ புனிதமாக நாம் வச்சுக்கணும். நத்திங் டு வரி. பாவச்செயல்களை போகிறதுக்கு லேசர் ஆபரேஷன் ஆட்டமா மந்திரத்தினாலையும் மந்திர சக்தினாலையும் தெய்வ பிரசாதம் சாப்பிட்றதுனாலையும் புண்ணியக்ஷேத்திரங்களை தரிசனம் பண்றதுனாலையும் புண்ணிய கர்மாவில் ஈடுபடுறதுனாலையும் போகிறது. மேக்சிமம் எந்த அளவுக்கு அழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிளீன் பண்றது. நினைச்சு பாருங்க, ஒரு பெரிய மால்ல கிளீனர் கீப்ஸ் கிளீனிங் பட் பீப்புள் மேக் அகைன் டர்ட்டி. அவன் கிளீன் பண்ணி அடுத்த செகண்டுக்குள்ள திருப்பி யாரும் டர்ட்டி பண்றா. பொறுமையா அவனுக்கு தெரியும் 8 மணி நேரம் டியூட்டி கிளீனிங். யாரோ அதுல அழுக்கு பண்ணிட்டும் பண்ணாம போட்டும் கோலத்தை போடட்டும், டசன்ட் மேட்டர், வாட் ஈதர் கீப் கிளீனிங். இந்த ஒரு பவ்யத்துவம் நமக்கு பக்தி மார்க்கத்துல மட்டும்தான் கிடைக்கும். என்னமோ ஆகட்டும், நம்ம கர்மாவனுடைய பாவம் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுல பகவான் அத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி கொடுத்து பகவானே தான் நமக்கு மெடிசனல் எஃபெக்ட்னு சொல்லி கொடுத்துருக்கார். மந்திரசாரா தந்திரசாரா யந்திரசாரா தலோதர்தியை நமகான மந்திரத்துல இருக்கு. சமஸ்த சாஸ்திரங்களுக்கும் அதனுடைய இன்சார்ஜ் பகவானுடைய சைதன்யம் ஒன்றுதான். அந்த பகவத் சைதன்யம் தான் நம்மளை இவ்வளோ என்ஜாய் பண்ண வைக்கிறது வாழ்க்கையில. ஸோ அந்த ஒரு விஷயம் நம்ம எப்பவுமே மைண்ட்ல வச்சிருந்தாதான் லைன் கிளியர் ஆகும். அதனால எந்த சொத்துவான்னு யாரு சம்பாதிச்சாலும் எப்படியோ இதை நல்லபடியா யூஸ்ஃபுல்லா உலகத்துக்கு பயன்படுமானா அதனால பலன் உண்டு. அது எப்போவாலும் கிடைக்கும். இதுதான் சிராத்த கர்மாவிலும் வரதான முக்கிய தத்துவம். நிறைய பக்தர்களுடைய ஆத்மாவெல்லாம் இந்த உடம்பை விட்டு போனா அவள் நரகத்துக்கும் போறதில்லை. they already get elevated to straight away mukti. yet you conduct சிராத்தம் வேற ஒண்ணு. இது யாருக்கு போய் இந்த வம்சத்துல எத்தனையோ டிக்கெட்டுகள் இருக்கு, ஆளுக்கு போகுமா? ஆனா இவங்க பேரை சொல்லி போகும். சிராதத்துல அப்புறம் மந்திரமே இதுதான். பிதரம் மாதரம் உத்திஷ்யாதி பிதான் பண்றான்னு தவிர பிதரத்துக்கு மாதரத்துக்கு கொடுக்கன்னு சொல்லலை. ஏன்னா இந்த கர்மா ஒரு வீட்டுல பண்றா அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆத்மாவெல்லாம் நிச்சயமா நரகத்திலயும் இல்லை, பிதர்லோகத்திலையும் இல்லை. they are already elevated to பகவானுடைய பாதங்கள்ல போய் சேர்ந்தாச்சு. yet you do this what for? அவங்களுடைய சபந்துகள் இருப்பாளோ எல்லாரும் இருப்பாள். அவளோட ஞாதிகள் எத்தனையோ பேர் இருப்பா. ஒருத்தன் கல்கட்டா இருப்பான், ஒருத்தன் ராமேஸ்வரத்தில் இருப்பான், ஒருத்தன் காசியில் இருப்பான், ஒருத்தன் கலிபோர்னியாவில் உட்காந்து இருப்பார். சில பேருக்கு இது என்ன நடக்குதுன்னே தெரியாது. we are supposed to be responsible for all our brothers sisters. நம்மளோட சித்தப்பா பெரியப்பா அவளுக்கு எல்லாருக்கும் நம்ம ரெஸ்பான்சிபிள். ஆக்சுவலி நம்ம கோத்திரத்துல என்ன ஜாதியிலே என்ன முறையில் இருக்கிறனால அத்தனை பேருக்கு we are responsible, but we don't even remember sometime. அதெல்லாம் பாவம் அல்லவா? அப்ப யாராவது ஒருத்தன் பண்ணிட்டு இருப்பான், அது போல நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அதே மாதிரி தான் அத்தனை கர்மாவனுடைய பலன் என்று சென்றது தான் இந்த தர்மசாஸ்திரம். நம சிவாய.